ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? அக்கா அதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு மிராக்கல் டாக்டர். அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, திடுதுப்புன்னு சிட்டிக்குள்ளே வந்துடுறா. அவளுக்கு சிட்டியில் பெருசாக எதுவுமே தெரிய மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்துட்டு எழுத படிக்க கூட தெரியாது. இங்கே வந்து முதல் நாளே வந்துட்டு ஹீரோவை பார்த்துடுறா. அங்கே ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் சீனே வந்து இவங்களுக்குள்ள செம்ம காமெடி ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்னென்னலாம் நடந்தது, ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கா ரோட்ல. அந்த டைமுக்கு அவ வச்சிருக்க குடுவையை கீழே போட்டு உடைச்சிடுறா. அதுல இருந்து ஒரு புழு மாதிரி ஒரு விஷயம் தப்பு தப்பு தப்புன்னு ஓடுது. இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இவ ஐயோ இது இல்லைன்னா நான் என்ன ஆவேன் அப்படின்னு சொல்லி அதை பிடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டே ஓடுறா. இப்போதான் நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோ அப்பதான் காரை விட்டு இறங்குறானா, நம்ம ஹீரோயினும் அந்த புழுவை துரத்திக்கிட்டு வராளா. இவ அதை பிடிக்க முடியாம ஓடி போய் ஹீரோ காலுக்கு நடுவில் வந்து அவனோட பேண்ட்டை உருவி விட்டுறான். அவன் வேற பூ போட்ட டவுசர் எல்லாம் போட்டுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கான் போல. மான மரியாதை எல்லாம் போயிடுது நடு ரோட்ல ஹீரோக்கு. அவ்வளவுதான், ஹீரோயின் வேற பாக்குறா. ஹீரோயின் பார்க்கும் போதுதான் தெரிய வருது அவனோட ட்ரௌசர்ல அந்த புழு ஏறிடுது. நடு ரோட்ல மான மரியாதை எல்லாம் போய் நிராயுத பாணியா நிக்கிற நம்ம ஹீரோயின் ஐயோ இவன் மானத்தை கொஞ்சம் வாங்கிட்டோம், சாரி சார், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளே பேண்ட்டை வேற மாட்டி விட போற. ஹீரோ இன்னும் கடுப்பாயிடுறான். ஆனது ஆச்சு போனது போச்சு, எப்படியாவது அந்த புழுவை மட்டும் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற கையை எடுத்துட்டு போறா. அவ்வளவுதான், அவங்க எல்லாரும் பதறி போயிடுறாங்க. அடியே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு மரியாதையை இவளை பிடிச்சி போலீஸ்ல கொடுங்கடா அப்படின்னு சொல்லிடுறா செக்ரட்டரி கிட்ட. என்னதான் இருந்தாலும் எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது இல்லையா. பாவ ஹீரோ ரொம்ப அசிங்கப்பட்டுக்கிட்டே வேக வேகமா அவன் பேண்ட்டை எடுத்து பிடிச்சிக்கிட்டே அங்க இருந்து ஓடிடுறான். ஒரே ஒரு வாட்டி அதை மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற கத்திக்கிட்டு இருக்காளா. அடியே அவன் என்ன இப்போ உனக்கு கொடுக்கணும், மரியாதையும் இல்லை, போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கறதில்ல, நானே அவங்க கண்ணை பிடிங்க என்ன சுட்டுடுவேன், நடு ரோட்ல பொம்பளை பிள்ளையா என்ன அடக்க ஒடுக்குமா எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினே வந்து அப்பா நினைச்சுக்கிறான். சொன்னாங்க அதே வந்துட்டு இவனும் செக்ரட்டரி என்ன பண்றான்னா போலீஸை வர வச்சு நம்ம ஹீரோயினை பிடிச்சும் கொடுத்துறான். ஐயோ சார் நான் எந்த தப்பும் பண்ணல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, அவன் தான் என்னோட பொருளை திட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா சடனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா போலீஸ் வந்துட்டு 2 பேரும் போய் செக்ரட்டரியை பிடிச்சிடறாங்க. அட ஏங்க சார் என்ன பிடிக்கிறீங்க, அவளை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி இவர் பதறாரு. பார்த்தா அப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் ஏதோ ஒரு மாயாஜால வித்தியை காமிச்சிட்டா. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு எனர்ஜி இருக்கு. அது என்ன எனர்ஜி அப்படின்னு பார்த்தா இந்த புழு பூச்சிங்க எல்லாம் சின்ன சின்ன இன்செக்ட்லாம் இருக்கு இல்லையா, அதுங்க கிட்ட இருக்க எனர்ஜி எல்லாமே வந்து ஹீரோயினுக்கு யூஸ் ஆகும். இவளோட உயிரே வந்து 2 புழுல தான் இருக்கு. அதுல ஒரு புழு தான் வந்து இப்ப ஹீரோட ட்ரெஸ்ல பூந்துக்கிட்டு போயிடுச்சு இல்லையா. அப்ப இன்னொரு புழு வந்துட்டு அதோட பேர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அப்ப கன்ஃபார்மா இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லுது அந்த புழுவும். பார்த்தா அது ஒரு பெரிய பார்ட்டி ஹால். நமக்கு மெங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளை வில்லினே வச்சுக்கோங்களேன். இவ தான் நம்மளோட வில்லி. எப்பவும் போல ஹீரோவை பார்த்த உடனே இவ வாயை பழந்துக்கிறா. இவ தான் இந்த நாடகத்தோட ஒன் சைடு. அப்போ ஹீரோ அங்க வந்த உடனே வந்து இவ வந்து செம வழிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு இவ்வளவு பிடிக்காது போல பெருசா, அவன் கண்டுக்கவே மாட்டான். ஹீரோ பெருசா வந்துட்டு முகம் கொடுத்து பேச மாட்டான் இல்லையா. அதனால இவன் என்ன பிளான் பண்றான்னா இன்னைக்கு நைட்டு எப்படியாவது இவன் கூட இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொடுக்குற ட்ரிங்க்ல வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரக்கை கலந்துடுறா. அது தெரியாம ஹீரோவும் அந்த ட்ரிங்கை வாங்கி ஃபுல்லுத்தையுமே குடிச்சிடுறான். அப்பதான் ஹீரோக்கு செக்ரட்டரி கால் பண்றான். சார் இந்த பொண்ணு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு அவ எஸ்கேப் ஆயிட்டா. அது மட்டும் இல்லாம அவ உங்களை வெறித்தனமா காதலிக்கிறான்னு நினைக்கிறேன், உங்களை வந்து விடவே மாட்டா, அவ கண்டிப்பா உங்களை தேடிதாங்க வந்திருப்பா அப்படின்னு சொல்லும் போது டேய் நான் எங்க இருக்கேன், அவளால் எப்படிடா என்னை தேடி இங்கே வர முடியும், அந்த பொண்ணை பார்த்தாவே நல்லா எடக்கு நாட்டா மாதிரி இருக்கு, கண்டிப்பாக அவளால் இங்கே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறா. அவ்வளோதான், பேசியிருந்த மொபைல் எல்லாம் கீழே போட்டுறோம். அடியே ஆத்தா என்ன தேடி நீ இங்கேயே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி பதறி போயிடுறான். அந்த வில்லி வேற இப்போதான் இவனுக்கு ட்ரகை கொடுத்தா இல்லையா, இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் மேலேயே மயங்கி விழுந்துடுறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலையே, இவன் எதுக்காக இப்போ மயங்கி விழுந்தான், ஒரு வேளை அந்த பூச்சினால இவனுக்கு எதுனா ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி இவ பயப்படுறா. ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே வந்துட்டு ஒரு ரூம்குள்ள போயிடுறாங்க. இவன் ட்ரக் எடுத்திருக்க விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா. அவ பல்ச பார்த்துட்டு அவ பயந்து போயிடுறா. ஐயோ அந்த பூச்சினாலதான் வந்துட்டு இவனுக்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு போல,
கண்டிப்பா இதே நிலைமையில போனான்னா இவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி எப்படியாவது அந்த பூச்சை வெளியில எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. அந்த டைமுக்கு இவன் செம காண்டாயிடுறான். நீ என்ன பண்ண, நீ தாண்டி ஏதோ பண்ணிருக்க, நீ வந்ததுல இருந்து தான் எனக்கு எதுவுமே சரியில்லை, ரோட்ல நடு தெருவுல நிக்க வச்சு என் மொத்த மானத்தையும் வாங்கினேன், இங்க கூட்டிட்டு வந்து என்ன பண்ண நீ விரும்புற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் நான் உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவ்வளோதான். ஹீரோ செம்ம கடுப்பாயிரம். அடி பாவி, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, என்ன பேச்சு பேசுற, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கத்துறான். இவ பேசுற எல்லாமே வந்துட்டு டபுள் மீனிங்ல அவனுக்கு புரிய வருது. இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அந்த பூச்சை அவனுக்குள்ள எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றா இல்லையா. ஆனா அவன் அது தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பேசுறது மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுது. இது வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை பார்த்ததே இல்லை. இவ்வளோ ஓப்பனா இவ்வளோ டபுள் மீனிங்ல இல்ல நீ ஸ்ட்ரெயிட்டாவே எல்லாத்தையும் கேட்குற, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நான் உன்னோட விஷயத்துல மயங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா இவனை பெட்ல தள்ளி விட்டுட்டு எப்படியாவது அந்த பூச்சை இன்னைக்கு பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கா. இவன் செம கடுப்பாயிடுறான். கண்டிப்பா நீ நினைக்கிறது நான் நடக்க விட மாட்டேன், என்ன நீ எனக்கு போதையை ஏற்றி இருந்தாலும் சரி, ஆனா கண்டிப்பா இது நடக்காது அப்படின்னு சொல்லி இவகிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேல ஹீரோவால தாக்கு பிடிக்க முடியாம அவன் மயங்கியே விழுந்துடுறான். அப்பாடா, இவ்வளோ நேரம் உன்கிட்ட போராட்டமா போச்சுடா, என்னோட பொருளை எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கே நீ இந்த பாடுபடுத்திட்டியே அப்படின்னு சொல்லி நம்ம வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவை செக் பண்ணி பாக்குறா. அப்ப பார்த்தாதான் தெரியுது அந்த பூச்சி ஹீரோவோட ஹார்ட்டுக்குள்ளேயே போயிடுது. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த புழுவை எடுக்கிறா. ஆனா அதுக்குள்ள யாரோ கதவை திறக்கிறாங்களா, அது மறுபடியும் ஹீரோக்குள்ளேயே ஓடி போயிடுது. வேற யாரும் இல்ல, மெங்மெங் தான் அந்த இடத்துக்கு வரா. மெங்மெங் வந்த உடனே அடியே யார்டே நீ ஏதோ ஒரு பிச்சைக்காரி ஹோட்டல் ரூம்குள்ள அதுவும் ஏன் ஆள் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறியா, உன் ட்ரெஸ்ஸை பார்த்தாவே தெரியல, ரொம்ப கன்றாவியா இருக்க, மரியாதை ரூமை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறா. எப்படியும் ஹீரோயினால இவங்க கிட்ட விளக்கமா சொல்ல முடியாது இல்லையா. இவ நான் தான் ஹீரோவை காப்பாத்தினேன் அப்படி இப்படின்னு ஏதோ கதை சொல்றா. ஆனா பாடி கார்ட்ஸ் எல்லாம் இவளை மயக்கம் வர வச்சு வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்குள்ள மெங்மெங் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நீ எனக்கு தான்டா சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறா. ஹீரோ மயக்கத்துல இருந்து எழுந்துடுறான். எதுக்காக இங்க என்ன கூட்டிட்டு வந்தா, நீ என்ன பண்ணணும் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். ஐயோ, நான் தான் மெங்மெங், என்ன நீ நினைச்சுக்கிட்ட, அந்த பொண்ணை நான் வெளியில அனுப்பிட்டேன், உனக்கு ஞாபகம் இல்லையா, உன்னை ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தாலே ஏதோ ஒரு இடக்கு நாட்டா மாதிரி ஏதோ பிச்சைக்காரி மாதிரி இருந்தாலே அப்படி இப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோ கொஞ்சம் தெளிவாகிறான். சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் உன்னை தேடினேன், ஆனா நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல, இந்த ரூம்ல ஒரு பொண்ணு உன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா, அதுக்கப்புறம் நான் பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு உன்னை காப்பாத்தினேன், ஆனா நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிறிய அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். ஐயோ, நான் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பி போச்சு, எல்லாம் அந்த இடக்கு நாட்டானால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டுன்னு தீக்கிறா. ஹீரோயினை ரெண்டு பேர் தூக்கிட்டு போனானுங்க இல்லையா, அவனுங்க கெதி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவனுங்க ரெண்டு பேரையும் பொழந்து வச்சிடறா. டேய், யாருக்கிட்ட, அதுவும் முதுகுல அடிச்சு என்ன மயக்கம் வர வச்சதுனால அப்ப நான் மயங்கிட்டேன், இப்ப எழுந்துருங்கடா, வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மயங்கினவனுங்க கிட்டே இன்னும் சண்டை போட்டுன்னு இருக்கா. கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவே அந்த இடத்துக்கு வந்துடுறான். மரியாதையா வாடி என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அங்கிருந்து போறான். அப்ப ஹீரோயின் அலறா. ஐயோ டே, எனக்கு கொஞ்சம் ஹைட்னாவே பயம்டா, படிக்கட்டுல இறங்குறதுக்குள்ளேயே நான் பதறி போயிடுவேன், தயவு செஞ்சு என்னை இறக்கி விடுறா அப்படின்னு கதறிக்கிட்டே இங்கிருந்து போறா. இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோ வேகமா காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான். பதிலே சொல்ல மாட்டான். அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், மவளே என்னை முதல் இப்படி ட்ரீட் பண்ண ஒரே ஆள் நீதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் என்ன சொல்றான்னா, உனக்கு ரொம்ப பசியா இருக்கும் இல்லையா, அதான் ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இவனுக்கு சாப்பாடு வாங்கி தரலான்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். எல்லாம் ஓகே தான், சந்தோஷம் தான், ஆனா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, சீக்கிரமாவே நான் செத்துருவேன், நான் செத்துட்டேன் அப்படின்னா நீயுமே செத்துருவ, அதனால கொஞ்ச நேரம் மட்டும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாளா. இதெல்லாம் கேட்டு ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். அடியே, உண்மையாவே நீ பொம்பளை தானே அடி, உனக்கு வெக்கமே இல்லையா, கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்ப கூட நீ என்ன தொடறதுக்கு தான் ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினை அசிங்கப்படுத்துறான். பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோவுக்கு வாயில பிளட் வர ஆரம்பிக்குதா. ஹீரோயினுக்கு ஐயோ, அந்த பூச்சி அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு, அதுக்கு ஒத்துக்காத உடம்புல இருந்தது அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும், இப்ப எப்படி அந்த பூச்சை நான் வெளியில எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இவ பயந்துகிட்டு இருக்கா. வேற வழியே இல்ல, கொஞ்ச நேரத்துக்காவது தாங்குற மாதிரி ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. அடியே விட்ரி, சரியான காம கொடூரியா இருக்கடி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி ஒரு தள்ளுறான். இதுக்கு மேல இவகிட்ட பேசி வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கொண்டு போய் இவளை நெத்தி வச்சுட்டு, உனக்கு ரொம்ப பசிக்குது இல்ல, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு வா
மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அனுப்புகிறான். இங்கே ரொம்ப நல்லா இருக்குமா டேஸ்ட்டு, ட்ரெடிஷ்னல் ஃபுட் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், ஃபேன்சி ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னும் போது போமா உள்ளே போ, எல்லாமே கொடுத்து பலமாக உன்னை கவனிப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. இங்கேயே நிற்கணும், 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு டக்குன்னு இங்கே வந்துடுவேன் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே போகிறா. பை போயிட்டு வா, பத்திரமாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் வழி அனுப்பி வச்சிடறான். இங்கே போலீஸ்காரங்களும் ரொம்ப பெருந்தன்மையா அவளுக்கு வந்துட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேள்வியே கேட்குறாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு கை ஃபுல்லாக ஃபோட்டோ வச்சுக்கிட்டு உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணுமோ சொல்லுடா, அதே மாதிரி பொண்ணு இங்கே இருக்கும், நீ கவலையே படாத, உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா மாதிரியும் இருக்கும், நீ யார் வேணும்னு மட்டும் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு கட்ட பிரம்மச்சாரியாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் போல. அம்மா தயவு செஞ்சு வந்துட்டு எனக்கு பொண்ணெல்லாம் பார்க்காத, எனக்கு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, நான் என்னோட பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருந்துடுறேன் போதும் அப்படின்னு சொல்கிறான். அது எப்படிறா உன்னோட அப்போ நம்ம ஃபேமிலியே முடிஞ்சு போயிடாதா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஹீரோவுக்கு மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஐயோ பட்லர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் வேற யாரும் இல்லை, மெங் தான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படியோ போலீஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கா. அவதான் மாயாஜால ஜிக்கியாச்சே. அதே நேரத்துக்கு பார்த்தா மெங்கும் அதே இடத்துக்கு வரா. நம்ம ஹீரோவை தேடி ஹீரோயின் வந்திருக்கா. இவ தான் டாக்டர் ஆச்சு மெங், அதனால ஹீரோவை பார்க்கறதுக்காக அவளும் அங்க வந்திருக்கா. பார்த்த உடனே 2 பேரும் மாறி நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, நான் எப்படி பிளான் பண்ணி வச்சிருந்தேன் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெங் வந்து ஹீரோயினை அடிக்கிறதுக்கு போறா. அப்ப கரெக்டா ஹீரோட பட்லர் அங்க வந்துடுறாரு. அவரை பார்த்த உடனே அப்படியே சாந்த சொருவி மாதிரி மாறி நடிக்க ஆரம்பிச்சிடறா மெங். அது ஒண்ணும் இல்லை அங்கிள், கொசு சுத்திக்கிட்டு இருக்கு, அதை தானே அடிக்கிறதுக்கு போனேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, அவனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும், நீங்க என்ன கூட்டிட்டு போங்க, நான் ஒரு மிராக்கிள் டாக்டர் தான், நான் அவனை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது மெங் நீயே ஒரு இடக்கு நாட்டான், உனக்கு மெடிசனை பற்றி என்ன தெரியும், கண்டிப்பாக நான் வந்துட்டு இதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டே 2 பேரும் கூடியே போயிடுறாங்க. இது என்னடா 2 பேரும் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது இப்போதான் இவர் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அவங்க ஒரு மிராக்கிள் டாக்டரும் அவங்களும் வந்து ஹீரோவை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது நல்லது தான், யார் வந்து நம்மளோட பிள்ளைய சரி பண்ணாலும் போதும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினை பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகிடுறான். ஐயோ இவளா இங்கேயே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா, இவளும் டாக்டர் தான்ப்பா, என்னவா இருந்தாலும் சரி நீ டென்ஷன் ஆகாத, அவளை வந்துட்டு பார்க்க விடு உன்ன அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ இவ கண்டிப்பா நம்மளை சும்மா விட மாட்டாளே, இவன் நம்மளை பேட் டச் பண்ணுவாளேன்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் போன உடனே அவனோட ஷர்ட்டை கழட்டுறாளா, அவ்வளவுதான் காண்டாயிரான். ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். தொடாம என்ன பார்த்து உன்னால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னும் போது அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் என்னோட மெடிசன்ல பண்ணலாம், நவருடி மரியாதையா, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு மெங் சொல்றா. மெங் செக் பண்ணிட்டு என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா எல்லாம் நார்மலா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பிளட் டெஸ்ட் எடுப்போம், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் டிசைட் பண்ணுவோம். ஹீரோ சடனா வந்துட்டு பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடறானா. ஹீரோயின் உடனே என்ன பண்றானா, இப்போ அர்ஜென்ட்டா அவனுக்கு மருந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ளே மெங் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கையில இருக்க மாத்திரையை பூடிங்க ஜன்னல் வழியா தூக்கி வெளியில போட்டுடுறா. ஐயோ அது ஒண்ணுதான் என்கிட்ட இருந்தது, அதுவும் போச்சு, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப பதட்டமாயிடுறா. ஆனாலும் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவகிட்ட இன்னொரு புழு இருக்கு இல்லையா, அந்த புழுவை எடுத்து ஹீரோட வாயிலேயே போட்டு மூடிடுறா. அதே நேரத்துக்கு ஹீரோக்கு வந்து பாடியில ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. நீங்க எல்லாரும் வெளியில போங்க, ஹீரோயின் மட்டும் இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட மெங்க்கு அவ்வளவுதான் செம டென்ஷன் ஆகுது. எல்லாரும் வெளில போயிடுறாங்க. வெளில போன உடனே ஹீரோ வந்து எழுந்துக்கிறான் பெட்டை விட்டு. நீ எனக்கு என்ன தந்த, நீ என்னை என்ன பண்ண, எனக்கு இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு, மரியாதையா உண்மையை சொல்லு, நீ என்னை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சது, எதா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை பேசு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு என்ன தேவை, எனக்கு வந்துட்டு உன் கூட தூங்கணும் அப்படின்னு சொல்றா. நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிச்சு பார்த்துட்ட, இதுக்கு மேலேயும் வந்துட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அந்த டைமுக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அப்ப சத்தியமா வந்துட்டு நீ என் கூட தூங்குவியா, அதுக்கு மட்டும் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவா அவ்வளவுதானே, சரி நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இது கரெக்டா அவங்க அம்மா வந்து கேட்டுடுறாங்க, பார்க்கவும் பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. எப்படியோ ஒண்ணு பையனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஆள் கிடைச்சா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆன்ட்டி உங்க பையன்
பையன் என் கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வாயை பொத்துறான். அடியே தயவு செஞ்சு சுப்பா இருடி, உனக்கு கொஞ்சம் கூட மான மரியாதையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பாரு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ என்ன என் பையன் கூட தூங்கணும் அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு, நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, டெய்லி நீ நைட் அவன் கூடயே தூங்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. மறுநாளே கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் மிஸ்ஸிங். என்னன்னா ஹீரோ அவன் வந்துட்டு ஏதோ ஒரு பிசினஸ் மீட்டிங்ல இருக்கான். அப்ப ஹீரோவோட கசினை நமக்கு காட்டுறாங்க. இவனோட பேர் வந்து ஷான். இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எப்படியாவது ஹீரோ கிட்ட இருக்க ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வந்து இவன் புடுங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால ஹீரோ வந்து இதுல சைன் பண்ண அதுல சைன் பண்ண அப்படின்னு சொல்லி ஏக்கச்சக்கமா வந்து இவன் ஹீரோவை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த விஷயம் எல்லாமே ஹீரோவுக்குமே தெரியும். ஹீரோயினும் ஹீரோவோட அம்மாவும் வந்துட்டு அப்பதான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஷான் வெளியில போகும்போது ஹீரோயினை இடிச்சிட்டு போறான். ஹீரோயினுக்கு அவனை பார்க்கும் போது அவன்கிட்ட ஒரு நல்ல எனர்ஜி இல்லை, யார் இவன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோயினுக்கு மயக்கம் வந்துடுது. ஏன்னா ஹீரோயின் கிட்ட அந்த 2 பூச்சியுமே இப்ப இல்ல இல்லையா, அதனால அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த 2 பூச்சும் அவளுக்கு கிடைக்கல அப்படின்னா 3 மாசத்துலயே ஹீரோயின் மொத்தமா செத்து போயிடுவா. ஹீரோட அம்மா வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட, டே இதோடா உனக்கு பொண்டாட்டிய நானே வந்துட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பாட்டி ஆகிறது மட்டும்தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஆடி பாவீங்களா 2 பேரும் சேர்ந்து என்ன இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே அப்படின்னு பயப்படுறான். இதுல யூஎஸ்ல இருக்க உங்க அப்பா வேற போன் பண்ணாரு, நான் உடனே கிளம்புறேன், நான் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அங்கதான் இருக்க போறேன், நீங்க 2 பேரும் ஜாலியா இங்க தனியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஹீரோயின் வேற ஹீரோ விடாம, மாமா நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி இழுத்து பக்கத்துல உட்கார வச்சிடறா. ஐயோ சத்தியமா என்னால உன்னை சமாளிக்க முடியாதுரி, அந்த அளவுக்கு பவர் எல்லாம் என்கிட்ட இல்ல, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு கெஞ்சிரான். அதெல்லாம் முடியாது, அதுதான் உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கண்டிப்பா நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. முடியவே முடியாது, அதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு டிவோர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறான். டிவோர்ஸ் தானே, கண்டிப்பா நான் கொடுத்துட்றேன், ஆனா உனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, இன்னைக்கு நைட்டு நீ ஏன் கூட தான் தூங்கணும், அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் வந்துட்டு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றா. இதை பாரு, எனக்கு ஏழை பணக்கார யாரு என்ன எதை பத்தியும் கவலை கிடையாது, ஆனா எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸே இல்லை, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நம்ம 2 பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஃபீலிங்ஸே இல்லை, அப்ப எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்பனா ஃபீலிங்ஸ் எங்க கிடைக்கும்னு சொல்லு, அதை நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ இந்த மாதிரி ஒரு தத்தி மாடு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறான் மனசுக்குள்ள ஹீரோ. நீயே இங்க தனியா பத்திரமா இருந்துக்கோ, நான் வந்துட்டு இன்னைக்கு நைட் ஆபீஸ்லயே தூங்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதோட மறுநாள் ஹீரோயின் வந்து, அத்தான் டீ சாப்பிடுங்க அத்தான் அப்படின்னு சொல்லி டீ கப்போட போய் நிக்கிறா. இல்லையே இது கொஞ்சமும் சரி இல்லையே அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிடுது. இதுல என்னத்தடி கலக்குன அப்படின்னு கேட்கும் போது, நான் என்னத்தை கலக்குனேன், எப்ப பாரு நீங்க என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, இது கொஞ்சமும் சரியில்லை, நான் ஒண்ணும் கலக்கல அப்படின்னு சொல்றா. அப்பனா ஒண்ணுமே இதுல நீ கலக்கல, நீ இதை கூடிய என் கண்ணை எதிர்க்க அப்படின்னு சொல்றான். இவளும் என்ன பண்றான்னா பைத்தியக்காரத்தனமா, இப்ப நான் என்ன ப்ரூவ் பண்ண அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி டக்குன்னு புடுங்கி எடுத்து குடிச்சு விடுறா. இப்ப போதுமா, இப்பயாவது என்ன நம்புவியா, பாரு நான் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கே ஞாபகம் வருது, ஐயோ அதுல மாத்திரை நம்ம கலக்கணும்னு அவசரப்பட்டு குடிச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்லாம அவளோட ட்ரெஸ் பாக்கெட்ல வச்சிருந்த பாட்டில கண்டுபிடிச்சிடறான். இந்த மெடிசனை தானே நீ இதுல கலக்குன, நல்லாவே எனக்கு தெரியும், இப்போ ஒண்ணும் இல்ல, அந்த டீ கப்ல கொஞ்சம் டீ இருக்கு, அதையும் இதையும் நான் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோ, நீ தான் என்ன கொல்ல பார்த்த அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஜெயில இருக்க வேண்டியதுதான் காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்றான். ஐயோ நான் வந்துட்டு கொல்றதுக்கு எல்லாம் பார்க்கல, உங்க கூட தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தூக்க மாத்திரை தான் கலந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறா. அப்ப பட்லர் அந்த இடத்துக்கு வந்துட்டு, சார் ஏதோ வித்தியாசமா ஒருத்தன் குடுகுடுப்புக்கார மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறான், அவன் யாரு என்னன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றான். இப்போதான் புது கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனை வந்து நம்ம மந்திரவாதின்னு வச்சுப்போம். இவனுக்கு வந்து என்ன பவர் அப்படின்னு பார்த்தா பாம்போட பவர். பாம்புங்க எல்லாத்தையும் இவன் வசியம் பண்ண முடியும். அந்த பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மனுஷங்களை அவனோட கண்ட்ரோல்லையும் வைக்க முடியும், அவனுக்கு தேவையானதையும் சாதிச்சுக்க முடியும். இவன் எதுக்காக இப்போ இங்க வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட கசின் இருக்கான் இல்லையா, அவனோட ஏற்பாடு தான், எப்படியாவது ஹீரோவை கொன்னுடணும் அப்படின்றது தான் இவங்களோட பிளான். அப்ப கசின் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இவரும் வந்து ஒரு மிராக்கிள் டாக்டர் தான், இவர்கிட்ட வந்துட்டு நீ உன்னோட வியாதியை பத்தி சொன்ன அப்படின்னா இவரே உனக்கு கியூர் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, இவனை வெளில கூட்டணும், நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றான். நீ என்ன மட்டும் அசிங்கப்படுத்தல, என்னோட பாம்பு வம்சத்தையே அசிங்கப்படுத்திட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை நீட்டுறான். ஒரு பாம்பு பறந்து வருது, ஆனா ஹீரோயின் அதை வந்து டக்குன்னு பொறிச்சிடுறா.
ஹீரோயின் ராக்குடு, மந்திரவாதி ஷாக்குடுன்னு ஆன மாதிரி ஐயோ இது பயங்கர பவர்ஃபுல்லான பாம்பாச்சு, அதை எப்படி இவ வந்து கையில பிடிச்சா, கண்டிப்பா சாதா மனுஷனால இதை கையில பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கு மேல இப்ப இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க வெளியில. அப்புறம் பார்த்தாதான் ஒரு விஷயம் தெரியுது, ஹீரோயின் கையில வந்து அந்த பாம்பு கடிச்சிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஆனா இவ என்ன யோசிக்கிறா அப்படின்னா, கண்டிப்பா இது சாதா பாம்பு கிடையாது, இவன் வந்து ஏதோ ஒரு மோட்டிவ்ல தான் இங்க உள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதை பாரு நீ உண்மையாவே என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சினா என் கூட தூங்கு அப்படின்னு சொல்றா. அடி பாவி, நீ திருந்தவே மாட்டியாடி, நீ உயிருக்கே போராடுற நேரம் கூட நீ இதை பத்தி தான் பேசுவியா, போடி சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப ஹீரோயினுக்கு அந்த 2 பூச்சியுமே தேவைப்படுது. ஆனா ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணாம அந்த பூச்சிங்களை எடுக்கவே முடியாது. அதனால இவ ஐயோ நம்ம செத்துதான் போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி இவளுமே பயந்துகிட்டு தான் இருக்கா. அதே நேரத்துக்கு இங்க மந்திரவாதியும் கசனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா உன்னை கூட்டிட்டு போனா நீ இத்தை பண்ணிடுவ அத்தை பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புளிப்பு காட்டின, ஆனா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதியை அவன் மொக்க பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பாரு, இப்ப இல்லை எப்பவுமே ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பொண்ணு ஹீரோ கூட இருக்கும் போது, அதனால அந்த பொண்ணை எப்படியாவது ஹீரோ விட்டு விலைக்கு வைக்கணும், அதுக்கு என்ன வழி பண்றது அப்படின்றத பாரு அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் அந்த இடத்துக்கு மெங்மெங் வந்து சேர்றா. வந்த உடனே உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொல்றா. நேரா ஹீரோவையும் ஹீரோயினும் வீட்டுக்கே வந்துடுறா பாக்குறதுக்காக. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனாலதான் வந்துட்டு நானே நேர்ல போயிட்டு ஒரு பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு வந்தேன் உனக்காக அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொடுக்குறா. அந்த பிரேஸ்லெட் என்ன அப்படின்னு பார்த்தா 2 பாம்பை வந்துட்டு பிரேஸ்லெட்டா மாத்தி அவன் கொடுத்து விட்டுருக்கான். அதை தான் ஹீரோயினுக்கு எடுத்துட்டு வந்து இவ தரா. அதை கொடுக்கும் போதே மந்திரவாதி என்ன பண்றான்னா, மெங்மெங்கியும் வந்துட்டு அவன் பக்கம் வந்து வசியம் பண்ணி வச்சுக்கிறான். இனிமே நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ கண்மூடித்தனமா செய்வ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க, ஹீரோயின் சுத்தமா மதிக்க மாட்டா, திரும்பி கூட பார்க்க மாட்டா. இவ வந்துட்டு வாங்கவே மாட்டா போல இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, நீயே வந்துட்டு உன் பொண்டாட்டி கூட ஒன்னா இருக்கும் போது இந்த பிரேஸ்லெட்டை உன் கையால போட்டு விடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போயிடுறா. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் அதை போட மாட்டா அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதனால இவன் எடுத்துட்டு போய் அதை பட்லர் கிட்ட கொடுத்துட்றான், இதை நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஹீரோயின் வேற ரொம்ப நேரமா இரும்பிக்கிட்டே இருக்காளா. நேரா வந்து பட்லர் என்ன பண்றானா, இது வந்துட்டு இரும்பல் மருந்து தான், இதை குடிங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு கொடுத்த பிரேஸ்லெட்டை வந்து இவன் கையில போட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் இது கவனிக்காம அவ அதையும் வாங்கி குடிச்சிட்டு போயிடுறா. இவன் வில்லத்தனமா பாத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். இங்க அதே நேரத்துக்கு வந்துட்டு இந்த மந்திரவாதி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, மெங்மெங்க வந்து தனியா ரூம்க்கு வர வச்சுட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். அவ வந்து வசியம் ஆனதுனால அவ அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா. ஆனா அந்த டைமுக்கு கசின் உள்ள வந்துடுறான். முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு மென்மெங்க அவன் கூட்டிட்டு போயிடுறான். இந்த மந்திரவாதிக்கு அட பாவி, கடைசி நேரத்துல வந்துட்டு எல்லாத்தையும் சொதப்பிட்டு போயிட்டியடா அப்படின்னு வயிற்றுச்சல் ஆகுது. ஹீரோயின் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த மருந்தை குடிச்சா இல்லையா, அவளுக்கு ஸ்கின் பூரா அலர்ஜி ஆயிடுச்சு. அதனால அவ வந்துட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அந்த டைமுக்கு பார்த்தா நம்ம ஹீரோவும் கசனும் நின்றுட்டு அந்த இடத்துலயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது என்னதுக்கு இவங்க வந்துட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வரும்போதே வந்து கசன் கிட்ட சண்டைக்கு போயிடுறா. ஹீரோ தயவு செஞ்சு சும்மா இரு, எதுக்காக நீ இங்க வந்த அப்படின்னும் போது அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு நான் சொன்னேன், நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றது, அதனாலதான் நான் வந்துட்டு டாக்டர் கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அவன் தப்பா புரிஞ்சுக்கிறான். அப்ப மெங்மெங்கும் அதே இடத்துக்கு வராளா. அவ வந்த உடனே வேற, ஆமா எனக்கு தெரியாதா நீ என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா வந்துட்டு ஹீரோ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த, அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதுனால இப்போ வந்துட்டு இவனை இந்த டாக்டரை கைட் பண்றதுக்கு தானே இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி பேசுறா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு ஆகுது. இருந்தாலும் எதுவும் போய் செம்ம சைலண்டா இருக்கா. காண்டான ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, தரன்னு ஹீரோயினை வந்துட்டு தனியா கூட்டிட்டு வந்துடுறான். அடியே, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்ன உடனே நீ வந்து இன்னொருத்தங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பியா, உனக்கு வேகமா இல்லையா, இப்ப என்ன பண்ணணும், நான் வந்துட்டு உன் கூட இருக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். அப்பதான் ஹீரோயின், அடே உண்மையாவே வந்துட்டு எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சுடா அந்த இருமல் மருந்து குடிச்சு, அதனாலதான் நான் வந்து டாக்டரை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி கழுத்துல இருக்க அலர்ஜி எல்லாம் காட்டுறா. அப்ப உண்மையாவே நீ அதுக்குதான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறான்.
அப்ப கசின் அந்த இடத்துக்கு வரான். என்ன நீ இங்கேயே நின்று கதை பேசிக்கிட்டே இருக்க போறியா உன் பொண்டாட்டி கிட்ட? என்னதான் புது பொண்டாட்டியா இருந்தாலும் இவ்வளவு நாளும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க கூடாது, சீக்கிரமா மீட்டிங்க்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறான். அப்பவும் இவன் என்ன பண்றான்னா ஹீரோயின் கிட்ட வளைஞ்சுக்கிட்டே தான் போறான். அந்த டைம்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த பட்லர் இருக்காரு இல்லையா, அவர் அங்க வந்து நிக்கிறாரு. ஹீரோயின் நீங்க எதுக்கு அங்கிள் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப இவரோட கையில இருந்து ஒரு பாம்பு போய் நேரா ஹீரோயினை கொத்திடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறமா தான் பார்த்தா தெரியுது இந்த மந்திரவாதி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தனியா கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, இது பார் உன்னோட எனர்ஜி எனக்கு தேவை, அது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு இந்த பூச்சிங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்க இல்லையா அதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வருது. அப்ப இது எல்லாமே இவனோட பிளான் தானா, இவன் தான் நம்மளை கடத்திட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அடே கிழவா, நீ என்ன வந்துட்டு பண்ணாலுமே சரி, உண்மையாவே அது ரெண்டுமே என்கிட்ட இல்ல, இருந்திருந்தா நேரம் கொடுத்துட்டு நான் போயிருப்பேன், ஆனால் என்கிட்ட இல்லை, உன்னால் தேடினாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னும் போது இவனுக்கு செமையா ஆத்திரம் வந்து பொலிர்னு ஹீரோயினை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கூட சேர்ந்து வந்து இவன் புள்ள பெற்றுக்கிட்டான் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட பவரும் சேர்ந்தாப்புல வந்து குழந்தை பிறக்கும் இல்லையா, இவன் அதுக்காக ஆசைப்படுறான். ஆனால் கடைசியில் கரெக்டாக மறுபடியும் அதே நேரத்துக்கு கசின் அந்த இடத்துக்கு வந்துடுறான்ட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இவளை கொண்டு வந்து இங்கே கட்டி போட்டு வச்சு இன்னைக்கு நைட்டு நான் ஜாலியாக இருக்க போய் இவ கூட அப்படின்னு சொல்லிட்டு வாடா ராமு சோமு இவளை கையட்டி கொண்டு வந்து என்னோட பெட்ரூம்ல விடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான், இந்த வாட்டி மந்திரவாதிக்கு ஐயோ இவனே வந்து இவளையும் கூட்டிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதி கடுப்பா நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் அங்க கைட்டி கூட்டிட்டு வந்ததுனால ஹீரோயினுக்கு அந்த மந்திர கட்டுல இருந்து ரிலீஸ் ஆயிடுறா. மரியாதையே இங்க இருந்து நவுந்து போயிடு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னும் போது, செல்லக்குட்டி நீ இன்னைக்கு வந்துட்டு என் கூட தான் இருக்க போற, அதனால என்னை எதிர்த்து பேசாத, நீ பேசினீனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா, நான் ரொம்ப ரூடான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து காட்டுறான். அடுத்தவங்களை அடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, இன்னைக்கு நைட்டு பூரா நீ என்கிட்ட இதால அடி வாங்க போற அப்படின்னும் போது ஹீரோயின் அப்பவும் சொல்றா, இது பாரு உன் நல்லதுக்கு நான் ரொம்ப பொறுமையா சொல்றேன், இப்ப கூட ரூமை விட்டு வெளில போயிடு அப்படின்னும் போது அப்படியா அதையும் தான் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோக்கு கசின் கிட்ட இருந்து கால் வருது. இவனும் காண்டா தான் அட்டென்ட் பண்றான். அதுக்கப்புறம் தான் ஐயோயோ தயவு செஞ்சு என்னை காப்பாத்து அண்ணா, அண்ணா தயவு செஞ்சு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறான். டே எங்கடா இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்னும் போது இந்த ரூம் நம்பருக்கு வா என்னை காப்பாத்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனை இழுத்து எங்கடா போற, வாடா இதால அடிச்சா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, வா வா அதுதான் நான் செய்ய போறேன் அப்படின்னு இவனை பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. தங்கச்சி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா, உண்மையாவே நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிடு, ரொம்ப வலிக்குது அதுல அடிச்சா அப்படின்னும் போது அப்ப அடுத்தவங்களுக்கு வலிக்கும் போது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு சொன்ன, அப்போ உனக்கு வலிக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல, அதனால நீ அடி வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு அடிச்சுன்னு இருக்கா. ஆனா டக்குன்னு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு அந்த சாட்டையை இவன் எடுத்துக்கிறான். இதுக்கப்புறம் என்னடி பண்ணுவ, இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு, என்ன நீ எத்தனை அடி அடிச்சியோ அதை எல்லாத்தையும் வந்துட்டு நான் 10 மடங்கு உனக்கு திருப்பி தரப்போறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பயும் ஹீரோயின் பொறுமையா சொல்றா, இது பாரு உன் நல்லதுக்கு சொல்றேன், நீ ஏன் அந்த சட்டையை கீழே போட்டுரு அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் முடியவே முடியாது, என் காலில் விழுந்து கெஞ்சு கதறு அப்படின்னு இவன் டைலாகா பேசிக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோ செக்ரட்டரியும் வந்து இவனை காப்பாத்தணுன்றதுக்காக ரூம்குள்ள வராங்க. இங்க வந்து பார்த்தா அவன் என்ன பண்றான்னா பேண்ட் எல்லாம் கழட்டிட்டு டவுசரோடு நின்றுக்கிட்டு அவனை சாட்டையில அடிச்சு பைத்தியமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே எல்லாரும் குழம்பி போயிடுறாங்க, இங்க என்னடா நடக்குதுன்னு. மரியாதையா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இவன் என்னன்னு பாரு, இவனுக்கு என்னதான் ஆயிடுச்சு, பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா பேசாம இவனை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரியை விட்டுட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். செக்ரட்டரிக்கு இதை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு, கண்கொள்ளா காய்ச்சா இருக்கு, ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாரு. ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் இல்லையா, அந்த டைமுக்கு மெங்மெங் வந்து நடு ரோட்ல ஓடி வரா. தயவு செஞ்சு கார் கதவை தோற, என்னை கொலை பண்றதுக்கு வராங்க அப்படின்னு சொல்றா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னதான் ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான், நான் வந்து மறுபடியும் அவன் கூட லிவின்ல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான், இல்லைன்னா என்னை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். தயவு செஞ்சு அவனை போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் உன் வீட்டில் நான் இருந்துக்கிறேன், அவனுக்கு உன்னோட வீடு தான் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணுறா. ஹீரோயினுக்கும் நல்லாவே தெரியுது இவன் வந்துட்டு பயங்கரமாக உருட்டுன்னு உருட்டுறான்னு. ஆனாலும் ஹீரோயின் என்ன பண்றானா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கே ஆச்சரியம், அடியே என்னடி நீ பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி.
ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போய் கேக்குறான், ஏய் அவ போய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலையா? நல்லாவே தெரியுது அவ போய் சொல்றான்னு எனக்கே, உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா எனக்கு தெரியுதுதான், ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, நம்மளோட எதிரியை வந்துட்டு பக்கத்துலயே வச்சுக்கணும், தொலைவுல வச்சுக்கிட்டா அவங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு நமக்கு தெரியாமே போயிடும் இல்லையா, அதனாலதான் அப்படின்னு சொல்றா. இவளுக்கு என்ன அப்படின்னா, அவ தானே அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தா, அவளுக்கு எப்படி அது கிடைச்சது, இந்த கிழமை யாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோட அம்மா வந்து கொரியர் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு செக்ஸியான ஒரு நைட் ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க. இதை நீ வந்துட்டு போட்டுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுவும் இவளுக்கு படிக்க தெரியாது இல்லையா, அதை கூட வந்து பட்லர் தான் படிச்சு சொல்றாரு. இதை பார்த்த உடனே மெங்மெங் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறா. வேக வேகமாக வந்து அந்த பேப்பரை பிடுங்கி அதை சுக்கா கீழ்ச்சி போட்டுறா. விடவே மாட்டேன், சான்ஸே இல்லை, நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு விஷயம் இந்த வீட்டில் நடக்க விட மாட்டேன், நீ கேவலமானவ, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவனை மயக்கிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸையும் வந்து பிக்கிறதுக்கு பார்க்குறா. ஹீரோயின் அவ்வளோதான், அவளோட பொறுமையை இழந்து கழுத்தை ஒரு பொடி பிடிச்சிடறா. இதுக்கு மேலேயும் எதனா பேசின மவளை அவ்வளோதான் முறிஞ்சு போட்டுருவேன் கழுத்தை அப்படின்னு ஒரு மிரட்டின உடனே அங்கேருந்து அவள் போயிடுறா. அடே மந்திரவாதி, சீக்கிரமா வாடா, இப்பவே நான் உன்னை பார்க்கணும், இவ வந்துட்டு இதுக்கு மேல உயிரோடு இருக்கவே கூடாது, இவளை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி மந்திரவாதிக்கு ஃபோன் பண்ணி சொல்றா. அவனை பார்க்கறதுக்கு போனா அவன் வந்து மெங்மெங் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். நான் சொல்றது எல்லாத்தையும் நீ கேட்ட அப்படின்னா கண்டிப்பா வந்து அவளை நான் கொல்றதுக்கு உனக்கு என்ன ஐடியாவோ அதை கொடுப்பேன், என்ன வந்து ஹெல்ப் பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன், உனக்கு அவனோட பணம் தானே தேவை, மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஆனா நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றான் இவகிட்ட. ஃபர்ஸ்ட் நீ வழிய சொல்லுடா அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது ஒரு பிரேஸ்லெட்டை கொடுக்குறான். இந்த பிரேஸ்லெட்டை மட்டும் எப்படியாவது அவளோட கையில போட்டுட்ட அப்படின்னா அவளோட மொத்த ரத்தத்தையும் இது உறிஞ்சிரும், அதுக்கப்புறம் அவ செத்துருவா, இந்த பிரேஸ்லெட் எனக்கு தேவை, அவளோட ரத்தம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு இதை கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா எப்படி நான் அவ கையில இதை போடுறது அப்படின்னு யோசிக்கிறா. அதே நேரத்துக்கு இவன் சடனா என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா இவன் பாம்பை விட்டு இவளோட கழுத்துல கடிக்க விட்டுறான். ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்துட்டு போஸ் கொடுத்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அடியே நீ என்னடி பிளான்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறான். இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ மேல ஏறிய உட்காந்துரா. அடி பாவி, என்னடி பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு என்னை விட்டு இறங்குன்னு அவன் கத்திட்டு இருக்கான். இதை பாரு, நான் என்னால் எவ்வளோ அறிவுரை உனக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோவும் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் வந்து நீ எக்ஸ்கியூஸ் கேட்டு ஓடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் ஹீரோ படுக்க வச்சுட்டு ஃபைனலாக நான் எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு, இங்கே நல்லா நீ தூங்கு, பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு நானும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு ஐயோ அடி பாவி, இதை தான் வந்துட்டு என் கூட தூங்குன்னு நீ இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்றத இப்போதான் நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட குரு இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு இவளோட தாத்தாவே தான், இவங்க பரம்பரையாக வந்துட்டு இந்த மாந்திரீகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த மலை மேலேயே இருக்கக்கூடாதுமா, நீ எப்போ ப்ரெக்னென்ட் ஆகுறியோ அப்போ தான் நீ வந்து இவ்வளோ நாளும் கற்றுக்கிட்டதோட பலனே உனக்கு கிடைக்கும், நீ ப்ரெக்னென்ட் ஆன பிறகு தான் நீ கற்றுக்கிட்ட எல்லா மொத்த பவரும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோயினை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவங்க சொன்ன எல்லாத்தையும் இவ அரைகுறைய புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இவ்வளவு நாளா ஹீரோவை புடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கா. இந்த வெள்ளி இருக்கா இல்லையா, மாதிரி நல்ல ஹீரோயினை பாக்குறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறான். அப்ப ஹீரோயின் பாக்குறா, அவளோட கழுத்துல இந்த பாம்பு கடிச்ச அடையாளம் இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இது வந்து நார்மலான கடி கிடையாது, நீ வந்து டாக்டர் கிட்ட போனா கூட சரியாகாது, நீ என் கூட வா, நான் சொல்றதை செய்ய அப்படின்னு சொல்றா. அந்த டைமுக்கு இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஹிப்னடைஸ் பண்றா. நீ போ, ரோட்டுக்கு போ, காரில் அடிபட்டு நீ செத்துரு, நீலாம் உயிரோடையே வாழக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் மைண்டில் அதே ஓடிட்டு இருக்கு. நான் போகணும், நான் ரோட்ல காரில் அடிபட்டு சாகணும், நான்லாம் உயிரோடையே வாழக்கூடாது அப்படின்னு அவளே சொல்லிக்கிட்டே ரோட்டுக்கு போறா. ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில வந்து கரெக்டா ஒரு காருக்கு முன்னாடி போய் விழறதுக்கு போறா. அந்த டைமுக்கு நல்ல வேலையை ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே ஹீரோயினை காப்பாத்திடுறான். இவளும் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. இவளுக்கு செம கடுப்பாயிடுது. பரவாயில்ல இருக்கட்டும், எவ்வளவு நாள் நீ கூடியே இருந்து காப்பாத்துறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ டாக்டர் ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். அங்க கூட்டிட்டு போன பிறகு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு ஒன்னும் ஆகல, அவ நல்லாதான் இருக்கா, மத்தபடி வந்துட்டு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க, தலையில எதனா அடிபட்டிருக்கோம் அப்படின்னா
ஒரு எம்ஆர்ஐ எடுத்துக்கலாம், ஆனா இவங்க பிரெக்னெண்டா இருந்தா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கண்டிப்பா அப்ப எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றான். ஐயோ முடியாது முடியாது, அதெல்லாம் சான்ஸே இல்ல, நேத்து நைட்டு தான் நாங்க 2 பேரும் ஒன்னா தூங்கணும், அதனால கண்டிப்பா நான் பிரெக்னென்ட் ஆயிட்டு இருப்பேன் நேரத்துக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு அடி பாவி, எதுக்கடி இப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு தோணுது. அது இந்த வில்லி வந்து ஒட்டு கேட்டுறா. ஒட்டு கேட்ட உடனே இவ கடுப்பாயிடுறா, என்னது நீங்க 2 பேரும் ஒன்னாயிட்டீங்களா அப்படின்னு. அப்படியே திடுத்துப்புன்னு நல்ல மாதிரி பழக்கொடியெல்லாம் எடுத்துட்டு ஹீரோயினோட ரூம்க்கு வரா. அப்ப டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோவை தனியா கூப்பிடுறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும், வெளியில வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோவும் சரின்னு போயிடுறான். அப்பதான் டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அவளோட ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுற கட்டத்துல இருக்கு. இன்னும் 2 மாசமோ 3 மாசமோ அவ தாக்கு பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோக்கு தெரியாது இல்லையா, அந்த பூச்சி வந்து ஹீரோவோட உடம்புல இருக்கு, அது இருந்தா மட்டும்தான் ஹீரோயினால உயிர் பழைக்க முடியும். அவ ஹீரோ கிட்ட ஒரு வாட்டியும் சொல்லுவா, நீ என் கூட இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஹீரோக்கு இப்பதான் அது எல்லாமே புரிய வருது. பட் ஆனா எதனால இதெல்லாம் அவ சொல்லியிருப்பா அப்படின்னு இவனுக்கு குழப்பமா இருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு, இவ வந்து ஏதோ பண்ணா, லாஸ்டா இவகிட்ட தான் பேசினோம், அதுக்கப்புறம் நம்மளே ரோட்டுக்கு போயிட்டோம், கார்ல அடிபடுறதுக்கும் போயிட்டோம், இவ தான் ஏதோ பிளான் பண்றா அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இவ என்ன பண்றானா, ஆப்பிள நான் சீவி தரேன் அப்படின்ற பேர்ல அந்த கத்தி எடுத்து ஹீரோயின் கிட்ட நீட்டுறா. இதை வச்சு நீயே குத்திக்கிட்டு செத்துடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஹீரோயின் வந்து இப்ப தெளிவான மனநிலைமையில இருக்கா, அவளோட கண்ணை பார்க்கவே இல்லை, அதனால டக்குன்னு அந்த கத்தியை இவ பொடுங்கிடுறா. என்ன நீ என்ன நினைச்சுக்கிட்ட, எல்லா டைமும் மாங்க மாதிரி சும்மாவே நின்னுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டியா, இந்த வாட்டி நான் தெளிவா தான் இருக்கேன், உன்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, மரியாதையா உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ணிக்கிட்டு வந்த அப்படின்னு கேக்குறா. கரெக்டா ஹீரோ உள்ள வர நேரத்துக்கு ஐயோ காப்பாத்துங்க டாக்டர் என்ன காப்பாத்துங்க, இவ என்ன கொல்ல பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஓடி போய் சொல்றா. அந்த டைம்க்கு ஹீரோ நவுந்து போயிடுறான். நவுந்துட்டு என்னம்மா உனக்கு என்னமாச்சு, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்குறான். இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. நீயும் நானும் 10 வருஷமா பழகிட்டு இருக்கோம், ஆனா உனக்கு என்னை பத்தின கொஞ்சம் கூட கவலையே இல்லைல்ல, இவ்வளவு என்னை எடுத்தெறிஞ்சு நடந்துக்கிறையே, என்னை இப்படி தூக்கி போட்டுட்டியே அப்படின்னும் போது, உன்ன மாதிரி செல்ஃபிஷான ஒரு பொம்பளைய நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, உன்ன மாதிரி கேவலமானவளையும் பார்த்ததில்ல, தயவு செஞ்சு என் பொண்டாட்டி பக்கத்துலயே நீ வராத அப்படின்னு சொல்றான். அப்ப நீ என்னை வந்துட்டு உன்னோட ஒய்ஃபை ஏத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா டெய்லி நைட்டு என் கூட தானே தூங்குவேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமா கண்டிப்பா நான் நைட்டு உன் கூட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்ற, அதுக்குள்ள வில்லின்னு பார்த்தா அவளை கொல்ல முடியல இல்லையா, அதனால வேற வழியே இல்லை, அந்த மந்திரவாதி சொன்னதையே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு அடியில அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துட்டு போய் வச்சிடறா. ஏன்னா ஹீரோயினோட கையில எப்படியும் போட முடியாது, இது இல்லையே எதனா ஆகுதான்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிடுறா. இப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. ஹீரோ வேற ஹீரோயினை தூக்கிட்டே வரானா, தயவு செஞ்சு எனக்கு கீழே இறக்கி விடு, என் கால்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னும் போது முடியாது, நானே தான் உன்னை தூக்கிட்டு போவேன், உனக்கு கால் உடையலன்னா என்ன அப்படின்னு கேட்கறான். அப்புறம் தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த பிறகு ஹீரோ வந்துட்டு கேக்குறான், உனக்கு தெரியுமா உன்னோட ஹார்ட் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லி அப்படின்னும் போது ஹீரோயினும் எனக்கு தெரியும், உனக்கும் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேக்குறா. ஆமா எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ வந்துட்டு என் கூட வாழற வரைக்கும் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், ஆனா தயவு செஞ்சு முடிஞ்ச அளவு என்னை விட்டுட்டு செத்து போயிடாத அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப ஹீரோயின் உடனே என்ன கேட்கறா அப்படின்னா, நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்கணும், குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சாக மாட்டேன், நான் பிரெக்னென்ட் ஆகணும், நான் சாக கூடாதுன்னா அப்படின்னு சொல்றா. நீ சொல்ற மாதிரி நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு பிள்ளை பிறக்காது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது பிடிக்காம நான் இவ்வளவு நாளா உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்பதான் ஊர்ல இருந்து அவங்க அம்மா வராங்க. அதுக்கு பட்லர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, மேடம் இப்பதான் இவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, தயவு செஞ்சு நீங்க மறுபடியும் ஊருக்கே போயிடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரிட்டர்ன் வாங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது பட்லரை அடிச்சு போட்டுட்டு ஹீரோவோட அம்மாவை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. வேற யாரும் இல்லை, இந்த வெள்ளி கசின் அதுக்கப்புறம் இந்த மந்திரவாதி இருக்கான் இல்லையா, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இவங்க அம்மாவை கடத்திட்டு வந்திருக்காங்க, எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கத்தும் போது, நாங்க சொல்றதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களையும் உங்க பையனையும் நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், ஆனா நீங்க செய்யல அப்படின்னா உங்களை செய்ய வைப்போம் அப்படின்னு மிரட்டுறாங்க. சின்ன வயசுல இருந்தே அவன் கூட தானே நீங்க வளர்ந்தீங்க, அவன் கூட தானே படிச்சீங்க, உங்களுக்கு எப்படி வந்து அவனுக்கு துரோகம் பண்றதுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி உங்க அம்மா அழறாங்க. அதுக்கு வில்லி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஆமா உண்மைதான், நானும் 10 வருஷமா அவனை லவ் பண்ணி அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்காக நீ பேசவே இல்லை, இப்ப எங்க இருந்தோ ஒருத்தி வந்தா, அவளுக்கு உன்னோட பிள்ளைய கல்யாணமே பண்ணி கொடுத்துட்ட, என்னை பத்தி என்ன கவலைப்பட்ட நீ, உன்னை பத்தி நான் ஏன் கவலைப்படணும், இல்ல உன் பிள்ளைய பத்தி நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கேக்குறா. அப்பதான் இந்த மந்திரவாதி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா,
இவ வந்துட்டு நம்ம சொல்றதை கேட்கலன்னா என்ன, நம்ம கேட்க வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பூரா மாதிரி எதையோ ஒன்று எடுத்துட்டு வந்து அவங்களோட வாயில போட்டு வாயையும் க்ளோஸ் பண்ணி விட்டுறான். அவங்களால அது துப்பவே முடியாம அது வயிற்றுக்குள்ள இறங்கி போயிடுது. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வரும்போது அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எங்க போனாங்கன்னே தெரியாம ஹீரோயின் எல்லாருமே பதட்டத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்க்கும் போதுதான் ஹீரோயின் ஏன் இவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்ப வந்துட்டு இவன் ஹீரோவும் வந்து எவ்வளவோ கேள்வி கேட்கறான், எதுக்குமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வந்து ரொம்ப வெறித்தனமா வெறி பிடிச்ச மாதிரி எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவங்க கழுத்துலயே ஒரு அடி வைக்கிறான். அவங்க அப்படியே இங்கேயே மயங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் வர வைக்கிறாங்க. டாக்டரும் வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இவங்க ரொம்ப நார்மலா தான் இருக்காங்க பாக்குறதுக்கு. இவங்களுக்கு பல்ஸ் எல்லாமும் ரொம்ப நார்மலா தான் இருக்கு. எதனால இவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. அதாவது வந்துட்டு அந்த பூச்சை துரத்திக்கிட்டு வந்தது, அதுக்கப்புறம் அது ஹீரோக்குள்ள போனது, அதனாலதான் ஹீரோவே இவ சுத்தி சுத்தி வந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு உங்க அம்மாக்குள்ள கூட ஏதோ ஒரு பூச்சோட பாய்சன் தான் இப்போதைக்கு இருக்கு, அதுதான் இப்படி வேலை செய்யுது. அதை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து என்னோட அதிகபட்சமான பவர் தேவை இருக்கு. ஆனா என்கிட்ட அது இல்ல, உன்கிட்ட தான் இப்போதைக்கு அது ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. அப்பனா அதுக்காக தான் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தியா, என்ன உனக்கு பிடிக்கலையா, இதுதான் ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். போனவன் அதோட ஃபுல்லா குடிச்சிட்டு நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வரான். இங்க வந்து பார்த்தா சோஃபாலேயே ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவன் கூப்பிட்டு பாக்குறான், அவ எழுந்துக்கவே இல்லை. அப்போ உடனே இவனுக்கு பயம் வந்துடுது. ஐயோ இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். மெடிக்கலி எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அப்ப ஹீரோ வந்து திரும்பவும் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறானா, உண்மையாவே வந்துட்டு நீ என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிறியா, அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நான் பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஒன்னா இருக்காங்க. அதுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா மறுநாள் காலையில ஹீரோவோட அம்மா கத்தி எடுத்துக்கிட்டு துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வாட்டி வந்துட்டு ஹீரோயின் அவங்க டார்கெட் பண்ணல, ஹீரோவை டார்கெட் பண்றாங்க. ஹீரோவை கொல்றதுக்கு வராங்க. அப்ப டக்குனு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட கையை கடிச்சு பிளட் வர வச்சு அந்த பிளட்ல அவங்களுக்கு ஒரு பொட்டு வைக்கிறான். அதாவது வந்து இப்போதைக்கு அவங்க கோமாக்கு போயிடுவாங்க, அதுக்குள்ள இவங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா அதை பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து பிளட் வாமிட்டா வருது. ஏன் இந்த மாதிரி ஆகுது உனக்கு அப்படின்னும் போது, இல்ல என்னோட பவர் குறைஞ்சிக்கிட்டே போகுது, நான் என்னோட பவரை யூஸ் பண்ண என்னோட வாழ்நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும், நான் பிரெக்னென்ட் ஆகுறதை தவிர இப்போதைக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு அந்த பிரேஸ்லெட் கிடைக்குது. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயினோட ரத்தத்தை பூராவும் அந்த பிரேஸ்லெட் உறிஞ்சு வச்சிருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அப்ப இதனாலதான் நான் ரொம்பவுமே இப்ப வீக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ செம்ம கடுப்பா கசினை பாக்குறதுக்காக அங்க இருந்து கிளம்புறான். நீ இங்கேயே இரு சேஃபா, நான் அவனை என்ன பண்ணிட்டு வரேன்னு மட்டும் பாரு, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் இந்த மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். அந்த நேரத்துக்கு கசினை காட்டுறாங்க. அவன் வந்து இங்க செம்ம ஜாலியா இருக்கான். எப்படியும் கன்ஃபார்மா ஹீரோவோட அம்மா இந்நேரம் வந்துட்டு ஹீரோவை கொண்டிருப்பாங்க. என் வாழ்க்கையில இருந்து அவன் ஒழிஞ்சிட்டான், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு மந்திரவாதியும் வெள்ளியும் ரெண்டு பேரும் உட்காந்து, நீ பண்ணுடா, உன்னை விட்டு வச்சாதானே நீ இவ்வளவு சந்தோஷமா இருப்ப, அடுத்த டார்கெட்டே எங்களுக்கு நீ தாண்டான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வெள்ளி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவனோட ட்ரிங்க்ல ஏதோ ஒன்னத்தை கலந்து எடுத்துட்டு போய் அவனுக்கு கொடுத்துடுறா. அப்பதான் மந்திரவாதி பேசுறான், ஆமாண்டா, உன்னையும் தான் வந்துட்டு நாங்கள் கொலை பண்ணணுன்ற முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே எங்களுக்கு நீ தேவை கிடையாது. ஹீரோவும் சேர்த்துட்டான், நீயும் சேர்த்துட்ட அப்படின்னா உங்க ரெண்டு பேரோட சொத்து எங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஹீரோயின் ஒருத்தி தானே, ஆல்ரெடி அவ சாக தான் போறா, எங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இவன் இங்க ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு கிடக்குறானா. அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோ வரான். ஹீரோ வந்த உடனே, ஐயோ ப்ரோ என்ன காப்பாத்து, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க ரெண்டு பேர் தான், நான் வந்து உன்னை கொல்லணும்னு நினைப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதையே மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு இவன் மேல கொஞ்சமும் இறக்கமே வரல. நீ தாண்டா அவனை கூட்டிட்டு வந்த, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், உன்னை போய் நான் காப்பாத்துவேன்னா என்ன அப்படின்னு சொல்றான். நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றேன், அப்பயாவது நீ என்னை காப்பாத்து, நீ இங்க இருக்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு உன் அம்மாவையும் உன் பொண்டாட்டியும் தான் டார்கெட் பண்ணிருப்பாங்க, முடிஞ்சா அவங்கள நீ காப்பாத்திக்கோ, இதுதான் நான் உனக்கு கடைசியா பண்ற ஹெல்ப் அப்படின்னு சொல்றான். உடனே வந்துட்டு செக்ரட்டரி கிட்ட இவன் ஹாஸ்பிட்டல்ல சேருன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான்.
எங்க தாத்தா அதே நேரத்துக்கு செம்மையா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து இவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்துல நீ தான் கிங்க, நான் தான் குயின் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், தாத்தா பயங்கரமா ஃபிளாட் ஆயிடுறாரு. சரி, இவங்க 2 பேரும் அப்படியே ஒண்ணு சேர்ந்து செட்டில் ஆயிடுவாங்க போல அப்படின்னு பார்த்தா, வில்லி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவனோட வயிற்றுக்கு வச்சு அவன் வயிற்றுல இருக்க பாம்பை எடுத்துடுறா. அந்த பாம்பு தானே அவனோட பவரு. அதையே அவ எடுத்துடுறா. எடுத்து அவ முழுங்கிடுறா. அதோட மறுநாள் நேரா வந்து ஹீரோவோட வீட்டுக்கு போறா. அங்க பட்லர் உள்ளேயே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றானா. அவனுக்கு ஒரு அடி. ஹீரோயின் வீட்டுல தான் இருக்கா. அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அவர் இதுக்கு மேல எதுவும் பண்ணாத, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ தான் வேணும், உன்கிட்ட சில சக்தியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டே கிடப்பான் அந்த மந்திரவாதி. அது எல்லாமே வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னும் பல மடங்கு சக்தி கூடிடும். அதனால அது எல்லாத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஹீரோயினால அவளோட நிறைய பவரை யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால அவளும் வந்து அவளோட பவரை யூஸ் பண்ணாமையே இருக்கா. அதுக்கப்புறம் தான் பாக்குறா இவளோட கையில பாம்பு இருக்கு. எப்படி, தயவு செஞ்சு நான் சொல்றேன், ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ. நார்மலா வந்து இதுக்கான பிராக்டிஸ் பண்ணாத ஒரு மனுஷன் கிட்ட இந்த பாம்பு இருந்தது அப்படின்னா அதோட சக்தியை அவங்களால தாங்கிக்க முடியாது. இதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் நீ எனக்கு சொல்ல தேவையில்லை, இதுக்கப்புறம் இந்த வேர்ல்டுல நான் தான் வந்து பவர்ஃபுல்லாக போறேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிறா. மரியாதையா அந்த பவர் எல்லாத்தையும் என்கிட்ட கொடு, இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட, அதாவது ஹீரோயினோட கழுத்துல பாம்பை போட்டு இறுக்கி டார்ச்சர் பண்றா. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ அங்க வந்துடுறான். வந்த உடனேயே வந்து நீ பண்ற எதுவுமே சரி கிடையாது, மரியாதையா இப்பயே நிறுத்து இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் இவளுக்கு தெரியுது, நீ இன்னும் சாகலையா, உங்க அம்மா உன்னை இன்னும் கொல்லலையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. எல்லாம் இவளாலதான். இவ மட்டும் வராம இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா நீயும் நானும் கல்யாணம் பண்ணியிருந்திருப்போம், நம்ம லைஃப் நிம்மதியா வாழ்ந்திருப்போம். இவளாலதான் எல்லாமே கெட்டு போச்சு, என்னோட வாழ்க்கையும் கெட்டு போச்சு. நான் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருக்கேன். ஆனா அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவ மட்டும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. அதோட ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க அம்மாவை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்ப 2-3 நாள் ஆயிடுச்சு, அவ எங்க போனானே தெரியல. ஆனா அவ உயிரோடு இருக்க வரைக்கும் கண்டிப்பா திரும்பவும் நம்மளை தாக்கத்துக்கு வருவா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தாதான் தெரியுது, பயங்கரமா அவங்க அம்மா ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரூம்ல. வேற வழியே இல்லாம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளோட பிளட்டை யூஸ் பண்ணி மறுபடியும் வந்துட்டு கோமாக்கு போக வச்சிடறா. மொத்தமா வந்துட்டு வில்லிய அழிக்காம இவங்களை சரி பண்ணவே முடியாதுன்ற சிச்சுவேஷன்ல இருக்காங்க அவங்க. அப்பதான் ஹீரோ தனியா இருக்கும் போது இந்த வில்லி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பேக் சைட்ல இருந்து வந்து ஹீரோவை அடிச்சிடுறா. நான் வந்துட்டு உண்மையாவே உனக்கு பொண்டாட்டியா வாழணும்னு நினைச்சேன், எனக்கு நீ புருஷனா இல்லை அப்படின்னா நீ உயிரோடையே இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோவை குத்தி அவனுக்குள்ள இருக்க அந்த பூச்சை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாளா. அப்ப ஹீரோயின் வந்துடுறா. ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவளோட பவரை யூஸ் பண்ணிடுறா. வில்லி அங்க இருந்து வேக வேகமா எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. அவளை பிடிக்க முடியாம போயிடுது. இப்போவும் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன தப்பா நினைச்சுக்காத, உண்மையாவே நான் பிரெக்னென்ட் ஆகிறத தவிர வேற வழியே இல்லை இதை சரி பண்றதுக்கு அப்படின்னு சொல்றா. இதை எல்லாத்தையும் வில்லி ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் வந்துட்டு இவளுக்கு ஞாபகம் வருது, அந்த மந்திரவாதியும் சொல்லியிருப்பான் இல்லையா, அவ கூட சேர்ந்து நான் வந்துட்டு என்னோட பவரை அதிகமாக்க போறேன்னு சொல்லி. அப்பனா நமக்குள்ள இருக்க பாம்பு, ஹீரோக்குள்ள இருக்க அந்த பூச்சி, ரெண்டுத்தோட பவருமே சேர்ந்தது அப்படின்னா இன்னும் நான் உலகத்துல பவர்ஃபுல் ஆயிடுவேன், கண்டிப்பா எனக்கு அது தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஏதோ யோசிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஹீரோவும் ஹீரோயினும் வேணும்னே தான் இதை பத்தி பேசியிருக்காங்க. அவ கேட்பான்னு தெரிஞ்சுதான் இவங்க பிளான் பண்றாங்க. வில்லி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நேரா வந்து அந்த கசின் இருக்கான் இல்லையா, அவனை பார்க்க போறா. அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். இவளை பார்த்த உடனே ஐயோ அம்மா பேய் பேய்னு அலற ஆரம்பிச்சிடுறான். இதை பார், உனக்கு உயிர் ஆசை இருந்தது, நீ வந்துட்டு உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்றது செஞ்சீன்னா நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், இல்லை அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு மேல நீ உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதோட கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு காட்டுறாங்க. இந்த கசின் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறான். வந்த உடனே நேரா ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வரான். என்னதான் நான் வந்துட்டு உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணாலும் நீ என்னோட உயிரையே காப்பாத்திருக்க, நான் வந்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்க கூடாதுதான், இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன். நான் கொஞ்ச நாளுக்கு அப்ராட் போகிறேன், என்னால் என்னோட பிஸ்னஸை பார்த்துக்க முடியாது, அதனால எது ரொம்ப மோசமான பிஸ்னஸோ அதை மட்டும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன், அது வரையில நீ பார்த்துக்கோ. இவ தான் என்னோட செக்ரட்டரி, இவளுக்கு வேற எங்கே போனாலும் வேலை கிடைக்காது, இவ ஃபேஸில் தீக்காயம் ஆயிருக்கு, அதனால யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க, ஸோ நான் வர வரைக்கும் இவளையும் வந்துட்டு நீ வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து பண்ண பிளான் தானே இவளே தேடி வரணுன்றது, அதனால ஹீரோவுமே சைலண்டா இருக்கான். ஹீரோயின் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே வந்து புருஷன் கிட்ட வந்து, நீ யூஸ்லெஸ் தெரியுமா, நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்ட, நான் போய் செக் பண்ண, நான் பிரெக்னென்ட்டாவே இல்லை அப்படின்னு சொல்றா. அடியே,
2 வாரம் தாண்டி ஆகுது, அதுக்குள்ள எப்படி நீ பிரெக்னெண்டா இருக்கியா இல்லையான்னு செக் பண்ணுவ அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, உண்மையாவே நீ யூஸ்லெஸ் தான் நினைக்கிறேன், எனக்கு டைமே இல்லை, இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அதோட நைட்டு ஹீரோ வீட்டுல இல்லாத சமயமா வந்து என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ என்ன வாயை பொத்தி கிட்னாப் பண்ண ட்ரை பண்றா. ஆனா இவங்க தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, ஹீரோவும் ஹீரோவோட ஆளுங்களும் வீட்டுக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. வந்த உடனே இவளை பிடிச்சிடுறாங்க. இவதான் மாயாஜாலம்லாம் நல்லா பண்றா இல்லையா, அதனால ஆளுக்கு எல்லாரையும் தூங்கி வச்சுட்டு ஹீரோவோட கழுத்துல ஒரு பாம்பை சுத்த விட்டுட்டு ஹீரோயினை மட்டும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோவால அந்த பாம்பு இருக்க ஒண்ணுமே பண்ண முடியல. ஹீரோயினை மட்டும் கூட்டிட்டு வந்தா இல்லையா, இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து அங்க வந்து ஒருத்தனை உள்ள விட்டுடுறா. நீ இவளை எவ்வளவு வேணுமா என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அவனும் அப்படியா உண்மையாவா சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். அவன் வந்து ஹீரோயினை பிடிக்கிறான். அப்ப இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட கையை யூஸ் பண்ணி ஒரு தேலை விட்டு அவனை கடிக்க வச்சிடறா. இந்த விரல் இருந்தா தானே நீ மந்திரம் எல்லாம் போடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட விரலை உடைக்கிறதுக்காக இவ பாக்குறாளா. அந்த டைம்க்கு ஆட்டோமேட்டிக்கா ஹீரோயின்குள்ள இருந்து ஒரு பவர் வந்து இவளை அடிக்குது. அதே மாதிரி ஹீரோயின்குள்ள இருந்து 2 புழு வந்துட்டு இவனோட மூக்குக்குள்ள ஏறிடுதா. அவ்வளவுதான், இவன் ரத்தம் கக்கியதான் சாவம் போல. அவனுக்கு வந்துட்டு கண்ணுல மூக்குல வாயிலெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அதே நேரத்துக்கு ஊரை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு இருந்த கசினை இழுத்துட்டு வந்துடுறானுங்க. மரியாதையா சொல்லி என்ன பண்ண, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட செக்ரட்டரியும் போட்டு அடி பின்னி எடுக்கிறாங்க. அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு கரெக்டா இந்த ஹீரோயினை வந்து ரேப் பண்ண ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் இங்க ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறான். எப்படி அப்படின்னு பார்த்தா அந்த பூச்சிங்க தான் அவனை இங்க வர வச்சிருக்காங்க. அது மூலியமா ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்ற விஷயத்த ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அதே நேரத்துக்கு வில்லி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோட அம்மாவையும் ஹீரோயினையும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மொட்டை மாடியில கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிடறா. இவளுக்கு வந்துட்டு அந்த பவர் தாக்குனதுனால இவளுக்குமே வந்து பயங்கரமா வந்து பிளட் வாமிட்டா எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா எனக்குள்ள இருந்த நல்ல சக்தி தான் உன்னை தாக்கி இருக்கு, சோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படின்னும் போது வரட்டும், ஹீரோ இங்க உன்னை தேடி வருவான் இல்லையா, அவன் எனக்கு உயிரை கொடுப்பான், கவலைப்படாத அப்படின்னு சொல்றா வில்லி. அதே மாதிரி ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே வில்லி என்ன சொல்றா அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், இப்பவே வந்துட்டு இவளை வந்து நான் கொன்னுடுவேன், அதுக்கப்புறம் உங்க அம்மா உயிரோட இருக்கணும் அப்படின்னா நீ ஏன் கூட வாழ்க்கை நடத்தணும், அப்படி இல்லை நீ சொன்னீன்னா நான் இப்பவே வந்து 2 பேருமே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா என்னை பத்தி கவலைப்படாத, அம்மாவை பத்தி யோசி, அம்மாக்காக நீ வந்து அவங்கள சூஸ் பண்றதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ளேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து அவனுக்குள்ள இருக்க அந்த பூச்சை யூஸ் பண்றான். அந்த பூச்சி ஸ்பைடரா வந்து இவளை தாக்கிடுது. அப்ப இவ மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறா. உடனே எப்படியும் நல்லபடியா ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் வந்து ஹீரோ காப்பாத்திடுறான். ஹீரோயின் தான் புலம்பிட்டு இருக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல, உன்னால எப்படி அந்த பூச்சியை யூஸ் பண்ண முடிஞ்சது, அது மட்டும் இல்லாம எனக்குள்ள அந்த எப்படி பவர் வெளியில வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்பதான் வந்து டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா டெஸ்ட் எடுக்கும் போது தெரிஞ்சது நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அதுக்குள்ள எப்படா கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் தாத்தாவும் அங்க வந்துடுறாங்க. ஐயோ என் புள்ள பிரெக்னென்ட் ஆயிட்டா, அவ சாதிச்சுட்டா, எங்களோட வம்சத்துக்கே அவ பெருமை சேர்க்க போறா அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா வந்து ஹீரோயினை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீயும் இந்த குழந்தையும் மலையில தான் வந்து வாழணும், அப்பதான் அதோட மொத்த சக்தியும் உன்னால அடைய முடியும். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு முறையா ஒரு பொண்ணு குருவாக போறா அப்படின்னா அது நீயா தான் இருக்க போற அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஹீரோயினையும் குழந்தையும் கூட்டிட்டு போகணும்னு பாக்குறாங்க. அதுக்குள்ளேயே ஹீரோ ஐயோ அதெல்லாம் முடியாது, எனக்கு என் பொண்டாட்டியும் பிள்ளையும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்றேன்னா நீ தான் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்த, இப்ப எப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறா. அப்பதான் கரெக்டா ஹீரோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. வரும்போது வாங்க சம்மந்தி நல்லா இருக்கீங்களா, வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம், ஆட்டை அடிச்சு குழம்பு வைக்கிறேன், சிக்கனை பிடிச்சி பொரிச்சு வைக்கிறேன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்ப நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சம்மந்திக்கு பேசுறாங்களா. ஹீரோயினோட அப்பாவுக்கு சந்தோஷம் ஆயிடுது. ஆனா தாத்தாக்கு தான் ஐயோ இவளும் பிள்ளைய பார்த்துட்டு சும்மாதான் இருக்க போறாளா, கண்டிப்பா இவளும் நம்மளோட வம்சத்துல குரு ஆக போறது இல்ல போல அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இதுக்கு மேல என் மருமகளை நீதாண்டா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன், ஆனா நீயும் என் பிள்ளைய என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு கேட்கறான். ரொம்ப சிம்பிள், நீயும் வந்து மலையில எங்க கூட வாழணும், நான் வந்துட்டு அங்கேயே தான் வாழ்வேன், நான் கண்டிப்பா குரு ஆவேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பா நானும் அங்கேயே வந்து வாழறேன், அப்பப்போ வந்து என்னோட பிசினஸ் இங்க
பார்த்துக்கிறேன், நீ எங்கே போறியோ அங்கே நான் வருவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் சரி சரி, ஆனால் அதே மாதிரி என்னோட பேரை தான் குழந்தைக்கு இனிஷியலாக வைப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அது நம்ம குழந்தை, உன் பேரை இனிஷியலாக வச்சானா என்னோட பேரை இனிஷியலாக வச்சானா எல்லாம் ஒன்று தான், எனக்கு அதை பற்றியும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதோடைய ஹாப்பி என்டிங்கோட இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமாவை வந்து நீங்கள் பெருசாக லாஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஜஸ்ட் சும்மா மேஜிக்கா ஃபேண்டசி ட்ராமாவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய். ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 8 வயசுல ஒரு குழந்தையுமே இருக்கு. ஆனா புருஷன்கார துரோகம் பண்றான். அதாவது கள்ள காதலிக்காக ஹீரோயினையும் ஹீரோயினோட குழந்தையும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறான். இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு இவங்க 2 பேரும் வாழ்க்கையில முன்னேறி சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை. ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோவை பார்ப்போம். எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட குழந்தையும் டாக்ஸில போயிட்டு இருக்காங்க. அப்பவே ஹீரோயினோட மனசு கொஞ்சமும் சரியில்லை. இவனோட பர்த்டே அன்னைக்கு கூட அவரால் வர முடியல. அவர் யார் கூட இருக்கா அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலேயும் நான் வந்துட்டு பொறுமையா இருக்க போறதில்ல. டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு என் குழந்தைய கூட்டிட்டு இங்கேருந்து போயிட போறேன். என் குழந்தைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் ஹீரோயின் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா குட்டி பையன் என்ன கேட்கறான் அப்படின்னு பார்த்தா, அம்மா ஏமா அப்பா வந்துட்டு நம்மளை பார்க்கறதுக்காக வரல, இன்னைக்கு என்னோட பர்த்டே, இன்னைக்கு கூட அவர் ஏமா வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீ எதை பத்தியும் கவலைப்படாதப்பா, உனக்காக நான் இருப்பேன் என்னைக்கும் அப்படின்னு சொல்றா. அந்த டைமுக்கு கரெக்டா இவங்களோட கார் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இவன் தான் நம்ம ஹீரோயினோட புருஷன்காரன். அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வந்துட்டு 2 பேரையும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். அதோட 1 வீக் ஆயிடுது. ஆக்சிடென்ட்ல வந்து ஹீரோயினுக்கு ஒரு கிட்னி டேமேஜ் ஆயிடுது. அதை எடுத்தாதான் அவள் உயிர் பொழைப்பான்னு சொல்லிடுறாங்க. அதனால அவளோட கிட்னியை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துக்கு குழந்தையோட ஒரு கண்ணும் போயிடுது. இப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரையுமே ரொம்ப அக்கறையா பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினோட மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஒரு வேளை இவர் மாறிட்டாரு போல, இனிமே இதுக்கப்புறம் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும்னு நினைக்கிறேன். குழந்தைகிட்ட ரொம்ப பாசமா இருக்காரு, ஒரே ஒரு சான்ஸ் இவருக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு உண்மையே தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஆக்சிடென்ட்டை இவன் தான் பண்ண வச்சிருக்கான். டாக்டர் கிட்ட வந்துட்டு அவளோட கிட்னி ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுங்க, அதே மாதிரி குழந்தைக்கும் ஒரு கண்ணு வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுங்க, அந்த 2யுமே வந்துட்டு நான் எங்க அனுப்ப சொல்றேன்னா அங்க அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை குழந்தையும் ஹீரோயினும் 2 பேருமே கேட்டுடுறாங்க. அந்த டாக்டர் பயப்படுறாரு. ஐயோ, இது பயங்கர இல்லீகலான விஷயம், இது வந்து வெளியில தெரிஞ்சதுன்னா எனக்கு வேலையே போயிடும், உங்க ஒய்ஃப்க்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு பயப்படுறாரு. அதெல்லாம் அவளுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன், உங்க சைட்ல இருந்து தெரியாம நீங்க பாத்துக்கோங்க, மற்றபடி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டதும் நம்ம ஹீரோயினும் அவளோட குழந்தையும் பயங்கரமா உடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கடைசியா பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ஹீரோயினோட கிட்னி யாருக்கு போயிருக்குன்னா இவனோட கள்ள காதலிக்கு, அதே மாதிரி ஹீரோயினோட குழந்தையோட கண்ணு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைக்கு. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு பயங்கர கஷ்டமாயிடுது. எல்லாத்தையும் கேட்டாலுமே இவங்க 2 பேரும் எதுவும் கேட்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது இவனை விட்டுட்டு நம்ம தொலைவு தள்ளி போயிட்டோம்னா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தை தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அம்மா இந்த அப்பா வேணாம்மா, என் கண்ணையே வந்துட்டு நல்லா இருக்க கண்ணையே பிடுங்கிட்டாரு, எனக்கு வேணாம், எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். கரெக்டாக ஒரே ஒரு மாதம் மட்டும் எனக்கு டைம் கொடுப்பான், நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் நீ சைலண்டாக இரு, அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நம்ம இங்கே இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்கிறா. குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காரெல்லாம் வாங்கி கொடுத்து எப்படியாவது அவன் வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு அவங்க அப்பாவை பார்த்தாவே அருவருப்பாக இருக்கு. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு உங்க ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டை கொடுக்குறா. அவனும் என்ன பண்றான்னா வாங்கி வச்சுக்கிட்டு, நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றான். உனக்கு தெரியும்ல, என்னோட ஃப்ரெண்டு சூஹான்னு சொல்லிட்டு அவ கூட அப்ராட்ல இருந்தாலே, அவ இங்க வந்திருக்கான். அவளோட குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் இங்க தான் தங்க போறாங்க. அவ தனியா இருக்கா, அவளுக்கு வந்துட்டு இங்க யாரும் தெரிஞ்சவங்களும் இல்லை, அதனால என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. நம்ம வீட்டில் கொஞ்ச நாள் அவளை தங்க வைக்கலான்னு நான் யோசிக்கிறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறான்.
ஹீரோயின் என்னவோ பண்ணிக்கோ, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லைன்னு சொல்லிடுறா. அவ்வளோதான், இவர் செம்ம குஷி ஆயிட்டு உடனே வந்து என்ன ஏதுன்னு பார்க்காமே அதில் சைன் பண்ணிடுறான். அப்படின்னா அவங்க வர்றதுக்கு உடனே நான் போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கிஸ்ஸை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். குட்டி பையன் ரொம்ப ஃபீல் பண்ணி டைரியில் அவங்க அப்பாவை பற்றி எழுதி எழுதி கீழ்ச்சி போடுறான். என்னை வந்துட்டு கல்னு போன உடனே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்பா, எல்லாமே சரியாயிடும், ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் கிடையாது, எங்கள் அப்பாவே என்னோட நல்லா இருக்க கண்ணை பிடுங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். அதுக்கு அடுத்த நாள் குட்டி பையன் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான். அங்கே பார்த்தா இருக்க பசங்க எல்லாம் சேர்ந்து இவனை வந்து புள்ளி பண்ணுறாங்க. நீ தானே அந்த படத்துல வர ஒத்த கண்ணன், நீ தானே வந்துட்டு சூனியக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பயங்கரமா எல்லா பசங்களும் சேர்ந்து கஷ்டப்படுத்துறாங்க. அவன் வந்து பயங்கரமா கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடறான். இப்பதான் நமக்கு சோஹானை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ தான் வந்து அந்த சோஹான், அதாவது நம்ம ஹீரோ புருஷனோட செகண்ட் செட்டப்பு. இவளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினோட கிட்னியை பிடுங்கி இவளுக்கு வச்சுட்டான். அது மட்டும் இல்லாமல் இவளோட குழந்தைக்கு, இவனுக்கும் இவளுக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தைக்கு ஒரு கண்ணு ஃபால்ட்டாக இருந்திருக்கு அப்படின்றதுக்காக அதான் ஹீரோயினோட குழந்தையோட கண்ணையும் பிடுங்கி இங்கே வச்சுட்டான் இல்லையா. இப்போ இவங்க எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே அக்காவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. அக்காவா? அக்கா அது எப்படி தெரியும், அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு கரெக்டாக நம்ம ஹீரோயினும் பையனும் ஸ்கூலில் இந்த விஷயம்லாம் நடந்தது இல்லையா, ஸ்கூல்லேருந்து நேராக இங்கே தான் வராங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த இவ வேணும்னே வந்துட்டு, அப்போனா அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்களா, இல்லைன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, எங்களோட கண்ணையும் கிட்னியும் திருப்பி கேட்பாங்களா என்ன அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. கடுப்பான ஹீரோயினோட பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இன்னும் எவ்வளோ நாளில் நம்ம இவரை விட்டு போவோமா, சீக்கிரமாகவே போயிடலாமா அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் 10 நாள் தான்ப்பா இருக்குது, நீ கவலைப்படாத, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறா. அந்த டைமுக்கு உள்ள வேற யாரோ வராங்க, குரல் கொடுத்துட்டே வந்துடுறாங்க. அதனால இவன் வந்துட்டு ஹீரோயின் வந்திருக்கிறத கவனிச்சிடுறான். உடனே நான் சொன்னேன் இல்லையா, என்னோட ஃப்ரெண்டு நம்ம வீட்டில் வந்து தங்க போகிறாங்கன்னு, அவங்க தான், வேற ஒன்றும் இல்லை, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான். என்ன ஆச்சு, எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் சொன்னேனே, அவள் தான் என்னோட ஃப்ரெண்டு, அவளோட குழந்தையும் அவளும் தான் நம்ம வீட்டில் வந்து தங்க போகிறாங்க அப்படின்னும் போது அவளே அந்த இடத்துக்கு வந்துடுறா. அந்த இடத்துக்கு வந்து வில்லியோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் பையனை பார்த்த உடனே ஐயோ ஒத்த கண்ணை, எனக்கு பார்த்தா பயமாக இருக்குது, இவன் சூனியக்காரனாக இருப்பானோ, ஐயோ இவன் கண்ணு பாரு இப்படி இருக்குது, அசிங்கமாக இருக்குது, இவனுக்கு கண்ணு தெரியாதா அப்படி இப்படின்னு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கான். அவளும் நின்று சைலண்ட்டாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு செமையாக கடுப்பு ஏறிக்கிட்டே போகுது. அப்பவும் புருஷங்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஐயோ தப்பாக நினச்சிக்காத, சின்ன பையன் தானே, சின்ன பையன் எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான், அவனை பற்றி நீ எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் கடுப்பில் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறா. அவன் பின்னாடி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வில்லி இருக்கா இல்லையா, அவள் விடமாட்றா. அவள் பிடிச்சி வச்சுக்கிறா. எங்கே போகிறீங்க, இப்போதான் நாங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கோம், அதுக்குள்ளே எங்களை விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்கிறா. அதோட மறுநாள் காலையிலேயே வந்துட்டு 2 பேரையும் இவனோட வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு வந்துடுறான். அவளுக்கு பயங்கர ஆனந்தம். நான் தான் உள்ளே வந்துட்டேன் இல்லடி, உன்னை எப்படி வெளியில் அனுப்புறேன்னு மட்டும் பாரு. பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஹீரோயினோட பையன் கத்தி கதறான். என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த வில்லியோட பையன் இருக்கான் இல்லையா, மறுபடியும் அவன் கிட்ட போயிட்டு அவனோட ரூம்ல அவனோட பொருள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடைக்கிறது மட்டும் இல்லாம அவன் கண்ணில் போட்டுட்டு இருக்க அந்த மாஸ்கையும் கழட்டி விட்டுறான். இதை போட்டாலும் போடலனாலும் அவன் மூஞ்சி கேவலமாக தான் இருக்க போகுது, இதை போடணும்னு என்ன அவசியம் இருக்கு, இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தரையில போட்டு கால்லையும் மிதிக்கிறான். ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, காலில் இருக்கிறத பிடுங்குறா. அந்த டைமுக்கு அவன் விழுந்துடுறான். விழுந்த உடனே ஒன்றுமே ஆகலை, அவனுக்கு பெட்டில் தான் சாயிறான். அதுக்குள்ளேயே ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். அவனோட அம்மாக்காரி அங்கே வந்துடுறா. அவள் தான் எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா. எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இப்போதான் என் பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு கண்ணு நான் வாங்கி வச்சிருக்கேன்னு தெரியுமா, உன்னால் முடிஞ்சா உன்னோட பிள்ளைக்கும் கண்ணை எங்கன்னா வாங்கி வை, அதை விட்டுட்டு என்னோட பிள்ளைய கஷ்டப்படுத்தாத, அவனுக்கு எதுனா ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சீனை போடுறா. உங்கள் அப்பா உன் மேலே பாசமாக இருந்திருந்தா ஏன் இப்படியெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட பையன் கிட்ட சொல்கிறா. அவ்வளோதான், ஹீரோயின் அதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பலான்னு கண்ணத்திலே விடுறா. சுருண்டு போய் விடுறா. மறுபடியும் அடிக்கலாம் அப்படின்னு கை வாங்குறா. கரெக்டாக புருஷங்காரன் அந்த டைமுக்கு வந்துடுறான். வந்த உடனே 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ உங்கள் பொண்டாட்டியும் பிள்ளையும் சேர்ந்து எங்களை புள்ளி பண்ணுறாங்க, எங்கள் 2 பேரையும் வந்துட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது இவன் செமையாக கோவம் வந்து வீட்டுக்கு வந்து விருந்தாளியை இப்படியா பண்ணுவ அப்படின்னு ஹீரோயினை அடிச்சிடுறான். அந்த பையன் அதுக்கு மேலே பயங்கரமாக அழுது ட்ராமா பண்ணுறான். அங்கிள் அங்கிள், இந்த ஆண்டி என்ன அடித்தாங்க தெரியுமா, இந்த ஆண்டி என்ன தள்ளி விட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சீனை போடுறான். இவன் புருஷங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினையும் பிடிச்சி திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கான்.
உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட பையன் கேட்குறான். ஆனாலும் அவன் கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறான். எல்லாமே என்னோட தப்பு தான்ப்பா, நான் தான் ஒன்று சரியா கவனிச்சுக்காம விட்டுட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. புருஷங்காரன் ஆஃபீஸில் இருக்கான். அந்த டைமுக்கு அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது ஹீரோயின் கிட்ட இருந்து. என்ன அப்படின்னு பார்த்தா, நாங்கள் கிளம்புறோம், குட் பை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பியிருக்கா. விடாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவன் போயிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் எடுக்கிற மாதிரி இல்லை. ஃபோனை எடுடின்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இவன் கால் வரதை பார்த்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறா. வீட்டுக்கு வந்து பார்க்குறான். அவளோட பொருள் எதுவுமே இங்கே இல்லை, குழந்தையோட பொருளும் இல்லை. டிவோர்ஸ்க்கு இவன் சைன் போட்டான் இல்லையா, அதை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுட்ருக்கா. இது உன்னோட காப்பி, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா. ஒன்றா இருக்கும் போது 3 பேருமே எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. அவன் வேலையை விட்டு வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எப்போ வருவான்னு சொல்லிட்டு. அந்த அளவு வெல்கம் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறான். ஆனால் அந்த நோட்டீஸையே கிழிச்சு போட்டாரான். அது எப்படி நீ தனியாக போய் என்னை விட்டுட்டு வாழ்ந்துருவியா, நீயே என்னை தேடி என்கிட்ட வருவடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் வெள்ளி அந்த இடத்துக்கு வரா. வந்த உடனே ஐயோ அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா, சே எல்லாம் என்னால தான், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ, நீங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அவள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து போனா இல்லையா, அவளால் நான் இல்லாமல் தனியாலாம் வாழவே முடியாது, தானா என்னை தேடி அவளே இங்க வந்துருவா, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்றான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயின் வேற ஒரு ஊருக்கே போயிடுறா. அந்த ஊர்ல காஃபி ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா எப்படி இருந்தாலும் குழந்தைய பாத்துக்கணும் இல்லையா. அவ போயிட்டு இருக்கும் போது கால் தடுக்கி விழுறா. அப்பதான் நம்மளோட ஹீரோவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்க 2 பேருமே காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. அதுவும் நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தான். இப்ப இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. 2 பேருமே உட்காந்து காஃபி குடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்கறான். எதுக்காக நீ இங்க வேலை செய்யற, நான் உன்னை பத்தி விசாரிக்கும் போது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்கறான். அப்பதான் ஹீரோயின் சொல்றா, ஆமா ஆச்சுதான், ஆனா எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே எல்லாரும் ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு தானே கேட்பாங்க. ஆனா ஹீரோ பயங்கர சந்தோஷத்துல சிரிக்கிறான். உடனே கொஞ்சமும் யோசிக்காம என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, காலேஜ்ல நீ தான் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா இருந்த, எதுக்காக நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், உடனே நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துரு, இவ்வளோ நாள் நான் அப்ராட்ல இருந்தேன், இப்போ புதுசாக என்னோட கம்பெனி பிரான்ச் நான் இங்கே ஓப்பன் பண்ண போகிறேன், அதை நான் இங்கே தான் இருந்து பார்த்துக்க போகிறேன், எனக்கு நீ அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துரு அப்படின்னும் போது ஹீரோயினுக்குமே அது நல்ல ஆஃபராக இருக்குது. ஏன்னா காஃபி ஷாப்பில் வேலை செய்கிறத விட ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறது பெட்டராக அவளுக்கு தோணுது. ஹீரோ கிளம்பும் போது கூட கண்டிப்பாக வந்துருவாள் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையே காராண்டு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனோட அசிஸ்டன்ட் ஆல்ரெடி ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் பார்க்குறான், அட பாவி நீ வழிஞ்சுக்கிட்டே என்னோட வேலைக்கு ஆப்பு வச்சிருவியோ அப்படின்னு யோசிக்கிறான். நைட்டு புருஷங்காரன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இந்த வெள்ளியோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் என் கூட விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அவனை செமையா ஹிம்சை பண்றான். அடே எதுக்குடா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற, மரியாதை இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லி திட்டிடுறான். உடனே வெள்ளி வந்துடுறான். உங்களுக்கு குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா, அவன் சின்ன குழந்தை தானே, அவனை போய் இந்த மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி திட்டுறீங்களே, அவன் எவ்வளோ வேதனைப்படுவான், எவ்வளோ நாளும் அவன் அப்பா கூட வளரல, தனியாக தானே வளர்ந்தான், அதனால தான் அவனுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லும் போது அப்போதான் இவன் யோசித்து பார்க்குறான். ஹீரோனோட பையன் எவ்வளவோ பொறுமையாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுலையும் இவனை தொல்லையே கொடுக்க மாட்டான். அவனையே இவன் கத்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடிச்சு அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்துவான். அப்போ கூட ஹீரோயின் அப்பா ஏதோ டென்ஷனில் இருக்காரு, அதனால நீ வந்துருப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவா. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மீட்டிங் நடக்க போகுது. அங்கே ப்ரெசன்டேஷன் சூப்பராக கொடுத்தா அந்த ப்ராஜெக்ட், அதாவது இவங்களோட ப்ராஜெக்டை அங்கே வர கம்பெனிக்காரங்க வாங்கிப்பாங்க. அதில் நல்லா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இவன் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினுமே பார்த்தா அதே ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக தான் நைட்டு கூட தூங்காமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி கேட்குறான், எதுக்காக நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுற, நீ நைட்டெல்லாம் முழிச்சு வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னை நம்பி நீ இந்த ப்ராஜெக்டை எனக்கானு கொடுத்துருக்க, அதை என்னையே ப்ரெசன்டேஷனும் பண்ண சொல்லியிருக்க, அதில் நான் வின் பண்ணியே ஆகணும், அதுதான் இப்போதைக்கு எனக்கு வெறித்தனமாக இருக்கிற ஆசை அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளே குட்டி பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அம்மா உங்களுக்கு கால் ரொம்ப வலிக்கும் இல்லையா, அதனால சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்பில் சுடு தண்ணியெல்லாம் எடுத்து இவளுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி கொடுக்குறான். அதெல்லாம் பார்க்கும் போது இவளுக்கே சந்தோஷமாக இருக்குது.
நீங்க ரொம்ப நேரமா வேலை பாக்குறீங்க, எதுக்காக இவ்வளோ நேரம் வேலை பாக்குறீங்க, வாங்க நான் உங்களுக்கு மசாஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா வில்லனை கூட்டிட்டு போயிடுறா. அவனும் பொம்பளை சோக்கில் ஜாலியா கிளம்பி போயிடுறானா. அதுக்கப்புறம் இந்த குட்டி பையன், அதாவது வில்லியோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் என்னையா நீ திட்டின, உன்னை என்ன பண்றப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெசன்டேஷன்ல என்னென்னவோ பண்ணி விட்டுறான். மறுநாள் அந்த ப்ராஜெக்ட் மீட்டிங்க்கு போயிடுறாங்க ரெண்டு பேருமே. அங்க வந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னா, இவன் வந்து பொண்டாட்டியை விட்டுட்டு வேற யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கான் இல்லையா. எல்லாருமே அங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ உங்க பொண்டாட்டி உங்க கூட இல்லையா, அவங்க எங்க போனாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கள கற்பனை பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அதே டைமுக்கு நம்ம ஹீரோயின் செம்ம சூப்பராக ஒரு மாடல் மாதிரி அந்த இடத்துக்குள்ளே வரா. அவளை பார்த்த உடனே எல்லாரும் செம்ம ஷாக்கு. தெரியும் உன்னால் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது, என்னை தேடி நீ வருவேன்னு சொல்லிட்டேன், ஆனால் நேராக இங்கேயே வருவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, அது வரைக்கும் வந்துட்டு அதுவே போதும் அப்படின்னு சொல்லும் போது என்னது இவ திரும்பவும் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி வில்லிக்கு வேற செம்ம கடுப்பாகுது. ஐயோ அக்கா, நான் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் கோச்சிக்கிட்டு போயிட்டீங்க வீட்டை விட்டு, அதனால தானே நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அங்கே அந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியுற மாதிரி பேசுகிறா. ஆனால் ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லாமல் சைலண்டாகவே இருக்கா. இங்கே புருஷங்காரனுக்கே செம்ம கடுப்பாகுது, எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இவ பேசுறாளேன்றது. அது மட்டும் இல்லாம சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ என்ன நினைச்சாலும் சரி உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நாங்க மொத்தமா அங்க செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் போலின்னு ஒன்று விடுறா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன்னோட கேவலமான கையால தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடுப்பாயிடுறா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவகிட்ட மரியாதையை மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் கத்துறான். ஆனா ஹீரோயின் எதுக்கும் மதிக்கிற மாதிரி இல்ல. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, உன்னை பார்க்கறதுக்காக நான் இங்க வரல, அது மட்டும் இல்லாம உங்க ரெண்டு பேருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, உங்க கள்ள காதலெல்லாம் வந்து வேற எங்கன்னா போய் வச்சுக்கோங்க, என்கிட்ட வந்துட்டு அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க, அது மட்டும் இல்லாம இவகிட்ட மன்னிப்பு நான் கேட்கவே மாட்டேன், நீ தலைகில நின்று தண்ணி குடிச்சாலும் சரி இவகிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இன்விடேஷன் இல்லாம நீ இங்க உள்ள வந்ததே தப்பு, உனக்குன்ட்டு இங்க கூப்பிடுறதுக்கு யாரும் கிடையாது, நீ எப்படி ஃபர்ஸ்ட் உள்ள வந்த, நீ யாரு ஃபர்ஸ்ட் உள்ள வர்றதுக்கு, நான் வந்து உன்னை இப்போவும் வெளியில கூட்டிட்டு போகல அப்படின்னா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க, அதனால இப்பவே இங்கேயே முட்டி போட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு புருஷங்காரன் சொல்றான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் கம்பெனியோட ப்ராஜெக்ட் மேனேஜரையே மன்னிப்பு கேட்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோ அங்க உள்ள என்ட்ரி ஆகுறான். வந்த உடனே ஹீரோயினோட கையை பார்க்குறேன். ஹீரோயினோட கையை பிடிச்சி அவன் முறுக்குனா இல்லையா, அந்த அடையாளமே இருக்கு. இதுக்கப்புறம் என்னோட ஆளுங்களை வந்து நீ தொட்டு பேசணும் அப்படின்னு நீ வாழ்க்கையில நினைக்கவே கூடாது, அது மாதிரி எதுனா இன்னொரு வாட்டி நான் வந்து பார்த்தேன், கண்டிப்பா நீயும் சரி உன் குடும்பமும் சரி உன்னோட பிஸ்னஸும் சரி ஒண்ணுமே இல்லாம தரமட்டமாக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டிடுறான். கொஞ்ச நேரத்துல மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவளோட ப்ராஜெக்டை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இந்த வில்லி இருக்கா இல்லையா, அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு நாள வீட்டுல உட்காந்துக்கிட்டு பெருக்கிக்கிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தா இவ வந்து ப்ராஜெக்டை பத்தி சொல்ல போறா, இதெல்லாம் உட்காந்து நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணுமா, நீங்கெல்லாம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா, இவளுக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு எல்லாரையும் உசுப்பேத்தி விடுறா. உடனே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு உடனே புருஷங்காரனும் சப்ப கட்டு கட்டுற மாதிரி, ஆமா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இவ்வளவு நாளும் என் அன்றாயிரம் தோச்சு போட்டுக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் எனக்கு ஷூ மாட்டி விடுவான், இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தவ இப்போ இங்க என்ன பண்றா அப்படின்னு கேட்கும் போது, நான் என்ன படிச்சிருக்கேன்னா அது உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அவன் படிச்சிருக்கதை விடவும் ஹீரோயின் அதிகமாகவே படிச்சிருக்கா போல. அதுதான் அவ சொல்றா, உன்னை விடவும் வந்து எனக்கு அதிகமாகவே தகுதி இருக்கு, நான் வந்து உன்னை காதலிச்சன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து என் தன்மானத்தையும் விட்டு கொடுத்து என்னோட வேலையும் விட்டு கொடுத்து நான் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன் இவ்வளோ நாளுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ அங்கே ஒருத்தர் சொல்றாரு, முதல்ல அவளை வந்து ப்ரெசென்ட் பண்ண சொல்லுங்க, எப்படி பண்றான்றதை பார்த்துட்டு தானே முடிவு பண்ணணும், அதுக்குள்ளேயும் நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் உடனே ஹீரோயினும் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. எல்லாருக்குமே வந்து ஹீரோ கம்பெனியோட ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஹீரோயினும் சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணிடுறா. கொஞ்ச நேரத்துலயே அடுத்து வந்துட்டு நம்ம வில்லியும் வில்லனும் அவங்களோட ப்ராஜெக்டை வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்காக வராங்க. அப்பதான் ப்ரெசன்டேஷனுக்காக அந்த பிடிஎஃப் ஏவி அது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இந்த பையன் கண்ணா பின்னாடி எல்லாத்தையும் வந்துட்டு ஏதோ பண்ணி விட்டுட்டு இருக்கான். இவளுக்கு ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல, இவ கனெக்ட் பண்ணாதான் அங்க ஸ்கிரீன்ல வரும், இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நம்மளோட ஏவி கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்றா. விளையாடிட்டு இருக்கா, அதை நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா என்ட்ரி கொடுத்துட்டு அவன் பாட்டு போயிடுறான். அவன் வந்துட்டு அதை பார்க்கவே இல்லை. அங்க அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது இவன் ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறான். எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு எங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதனால நீங்க வந்துட்டு கொஞ்சம் கிளம்புனீங்கன்னா நல்லா இருக்கும், ஹீரோவோட கம்பெனிலேயே நாங்க ப்ராஜெக்டை ஓகே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது.
அப்பதான் ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றான் வில்லன் கிட்ட அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ நாளும் நீ அடிமையா வச்சிருந்து அழகு பார்க்கணும்னு நினைச்ச, ஆனா அதை பறக்க விட்டு அதோட சுதந்திரத்தை அழகு பார்க்கணும் அப்படின்னு நீ நினைக்கல, அதனாலதான் இதுக்கப்புறம் நீ ரொம்ப வருத்தப்பட போற அப்படின்னு சொல்றான். தனியா கூட்டிட்டு போயிட்டு வெளியே செம்ம லெஃப்ட் ரைட்டு வாங்குறான். ஒரே ஒரு பையன், அவனை உன்னால உருப்படியா வளர்க்க முடிஞ்சுதாடி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். சின்ன பையன் தானே, எல்லாத்துக்கும் ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முழிக்காத, எவ்வளவு நஷ்டமாயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்பதான் ஹீரோயின் அங்க தனியா நின்றுகிட்டு இருக்கான்றத பார்த்த உடனே அவகிட்ட போறான். நேரா போன உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு தெரியும் நான் எல்லாமே தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். உன் மன்னிப்பு யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, நான் எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன், நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஏண்டா இதுக்கப்புறமும் மாடா என்னை வீட்டுக்கு நீ கூப்பிடுவே அப்படின்னு கேட்குறா. ஒரு நாளும் உனக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஆனால் நீ ஒரு நாளும் வந்தது கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க 2 பேர் கூடயும் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ, நீ சந்தோஷமா இருப்ப. ஆனால் நானும் என் பிள்ளையும் இது வரைக்கும் ஏமாந்து மட்டும்தான் போயிருக்கோம். அதனால இதுக்கு மேலேயும் நாங்கள் ஏமாற தயாரா இல்லை, தயவு செஞ்சு உன்னோட லைஃப் என்னவோ நீ பாரு அப்படின்னு சொல்றா. நீ என்கிட்ட கொடுத்துட்டு போன டிவோர்ஸ் பேப்பர்லாம் நான் கிழிச்சு போட்டேன், அதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது, சான்ஸே இல்லை, நீ என் கூட வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம்க்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இது பாரு, இப்பவும் வந்துட்டு நான் இவளுக்காக மட்டும்தான் யோசிக்கிறேன், இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, அதுக்கப்புறமா உன்னோட பிசினஸ் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள வெள்ளி ஃபோன் பண்ணிடுறா. நான் தடுக்கி கீழே விழுந்துட்டேன், என் காலில் அடிபட்டுடுச்சு அப்படின்றா. ஐயோ ஏண்டி நீ சும்மாவே இருக்க மாட்டியா, என் உயிரை வாங்குறியா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளேயே ஹீரோவும் ஹீரோயினும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவன் கார் பின்னாடியே ஓடுறான். ஒரே ஒரு வாட்டி நின்று என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசு, நீ தயவு செஞ்சு ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டே போறான். ஆனா ஹீரோயின் கொஞ்சமும் பாக்குற மாதிரி இல்லை. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயினோட பையனோட ரூம் இருக்கும்ல, அங்க அப்படியே சொப்பு சாமான்லாம் கலைஞ்சு கிடக்குது. பையன் தான் வந்துட்டான்னு நினைச்சு பயங்கர சந்தோஷமா ஓடி வரான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது அது வில்லியோட பையன்னு சொல்லிட்டு. இந்த வாள் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, என்ன உங்களுக்கு என்ன அடையாளமே தெரியலையா, என்ன அந்த குருட்டு பையன் நினைச்சுக்கிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி பேசுறான். இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்ன சொன்ன நீ, உனக்கு ரொம்ப வாயாயிடுச்சு, இனிமே வந்து இந்த ரூம்ல ஏதாவது பொருளை தொட்ட என்ன பண்ணுவேன்னே தெரியாது, மரியாதையை வெளியில போ அப்படின்னு கத்துறான். கடுப்பான அந்த குட்டி பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவனோட கையை பிடிச்சி நல்லா நறுக்குன்னு கடிச்சிட்டு அங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் தூக்கி இவன் மேல அடிக்க ஆரம்பிச்சிடறான். கடுப்பாயிட்டு இவனும் அடிக்கிறதுக்காக போயிடுறான். கரெக்டா அந்த டைமுக்கு வில்லி வந்து பொடிச்சிடறா. சின்ன பையன் தானே, சின்ன பையன் கிட்ட எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா உங்களுக்கு, உங்க பையன் தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சண்டைக்கு போறா. இவன் என்ன பேசுனான்னு உனக்கு தெரியுமா, என் பையனை குருடன் அப்படின்னு பேசுறான், ஒத்த கண்ணன்னு பேசுறான், அவன் என்கிட்டயே பேசுறான். எவ்வளவு திமிரு இருக்கும் இவனுக்கு, அவனோட கண்ணு இல்லை அப்படின்னா இவனுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சிருக்குமா, அப்ப இவன் என்னவா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். டே தம்பி, அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுடா, எதுக்குடா அப்படியெல்லாம் சொன்ன அப்படின்னு சொல்லி சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. இவனே சரி கிடையாது, இவனே குழந்தையோட கண்ணை பிடுங்கி கொடுத்துட்டு இப்போ இல்லாத சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது ஹீரோயினுக்கு இவ்வளோ திறமை இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. நீங்க எதுக்குங்க இவ்வளோ கோவப்படுறீங்க, சின்ன பையன் தானே, ஏதோ தெரியாம பண்ணிட்டான், இனிமே அப்படிலாம் நடந்துக்க மாட்டான், நான் இனிமே அந்த ரூம்க்கே அவனை அனுப்ப மாட்டேன், நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. காஃபியை குடிச்சிட்டு அப்படியே துப்பிடுறான். கன்றாவி, என்ன காஃபி இது, ஏன் இது இவ்வளோ கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆக என்னது கேவலமா இருக்கா, நல்லா தானே இருந்தது அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயினோட ஞாபகம் வருது. ஹீரோயின் வந்துட்டு செம்ம சூப்பரா காஃபி போட்டு தருவா போல இவனுக்கு. இப்ப கூட பாருங்களேன், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தேவைக்கு தான் இவங்களோட ஞாபகம், அதாவது பொண்டாட்டியோட ஞாபகம் வருது. அதாவது காஃபி போட்டு கொடுக்க ஆள் இல்லை, நம்ம உள்ள வந்த உடனே தண்ணி எடுத்து கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னா தான் பொண்டாட்டி ஞாபகம் வரும் போல. அப்படியே போக போக இவன் வந்துட்டு பயங்கரமா குடிக்க அடிக்ட் ஆயிடுறான். நல்லா குடிச்சிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். நாளைக்கு இவனுக்காக வந்துட்டு நான் தீம் பார்க்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீயும் பையனும் வரணும், நம்ம 3 பேரும் வந்துட்டு நாளைக்கு மனசு விட்டு பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பை சந்தோஷமா வாழலாம், நான் கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு அனுப்புறான். அவன் சரக்கு அடிச்சுட்டு அப்படியே அங்கே மட்டையாயிடுறான். அதுக்கப்புறம் இவ வந்துட்டு அந்த ஃபோனை எடுத்து பார்த்து என்ன மெசேஜ்ன்றது தெரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோ ஹீரோயின் குழந்தை எல்லாருமே வந்துட்டு டின்னருக்காக வெளியில வந்திருக்காங்க. அந்த மெசேஜை பார்க்கலான்னு ஹீரோயின் ஃபோன் எடுக்கும் போது இவன் பிடுங்கி ஃபோனை வச்சிடறான். நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமா டின்னருக்காக வெளியில வந்திருக்கோம், இப்போவும் நீ ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி, உன் பையன் கூட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். டக்குனு ஹீரோயின் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு வாயெல்லாம் தொடச்சு விடுறானா. அதை பார்த்தா பையன் என்ன கேட்கறான் அப்படின்னா, அங்கிள் உங்களுக்கு என்னோட அம்மாவை ரொம்ப
ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறான். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட காதுல வேற போயிட்டு, இது பாருங்க, உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா அதோட யூஸே இல்ல, நீங்க வெளியில சொன்னீங்க அப்படின்னாதான் அதுக்கு ஆன்சரே கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கும் காதுல கேட்டுடுது. அடே அதிக பிரசங்கி, வாடா வீட்டுக்கு போகலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா இழுத்துட்டு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து கையை பிடிச்சிடறான். ஹீரோயின் டைம் ஆயிடுச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை கூட்டிட்டு போறா. ஆனா அவன் என்ன பண்றானா, வேக வேகமா ஹீரோ கிட்ட வந்துட்டு, உண்மையாவே உங்களுக்கு எங்க அம்மாவை பிடிச்சிருக்கா, என் அம்மாவை வந்துட்டு கஷ்டப்படுத்தாம பாத்துப்பீங்களா, எங்க அம்மாவை டெய்லி அழவிட மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். கண்டிப்பா மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போ உங்களுக்கு என்னையும் பிடிக்குமா அப்படின்னு கேக்குறான். கண்டிப்பா பிடிக்கும், எனக்கு உங்க அம்மாவை எவ்வளவு பிடிக்குமோ அதை விட அதிகமாவே எனக்கு உன்னை பிடிக்கும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்ன அப்பாவா நீ ஏத்துப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். உன்னை நான் வந்துட்டு எந்த வகையிலையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ உன்னோட டைம் எடுத்துக்கோ. எனக்கு குட்டி பையன் வந்து ஓகே சொன்னால அதுவே எனக்கு போதும். அதை நம்ம செலிப்ரேட் பண்றதுக்காக நாளைக்கு நம்ம 3 பேருமே வந்துட்டு பிரேக் எடுத்து தீம் பார்க் போலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. அவளுக்கு ஹீரோ ஓகே தான், பட் ஆனாலும் அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா அப்படின்னா, இங்க எல்லாரும் நினைக்கலாம் இப்பதானே இவ வந்துட்டு ஒரு வாட்டி அனுபவப்பட்டா, அதுக்குள்ளேயே அவளுக்கு அறிவு இல்லையா, இன்னொருத்தங்க கிட்ட உடனே விழுந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் தேவையோ இல்லையோ, என்னோட பையனுக்கு அவனோட இந்த வயசுக்கு அவனுக்கு ஒரு அப்பா தேவையா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் எவனாலையும் என்னை கஷ்டப்படுத்த முடியாது, என்னை காயப்படுத்தவும் முடியாது, எல்லாத்துக்கும் நான் தயாராயிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஸோ ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இருக்க கான்ஃபிடென்ட்டை விடவும் இப்போதைக்கு ஹீரோயினுக்கு அவ மேல இருக்க நம்பிக்கை தான் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க பேசிக்கிட்டா அதே மாதிரி நாள் வந்து தீம் பார்க்குக்கு போயிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம்க்கு அதிகமா கியூ நிக்குது, அதனால நான் ஒருத்தனே போயிட்டு வாங்கிட்டு வரேன், நீங்க 2 பேரும் இங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் அங்க இருந்து போறான். அப்ப பார்த்தா ஹீரோயினோட மட்டமான புருஷன் அங்க வந்து நிக்கிறான். அவன் நினைச்சுக்கிறான் இவனுக்காக தான் இவங்க 2 பேரும் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஐயோ நீங்க இன்னும் எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல வர, அவன் வந்து ஹீரோயினை பேசவே விட மாட்டான். அவன் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கான், எல்லாத்தையும் மறந்துடுவோம், நம்ம நல்லா வாழ்வோம், இதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு. தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் நான் சொல்றது கேளு, நான் உன்னை பார்க்கறதுக்காக இங்கே வரல, நான் வந்து என் குழந்தை கூட அவுட்டிங் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. பையனுக்காக டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், அதெல்லாம் கொடுக்குறான், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பையன் தள்ளிடுறான். உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்டி விடுறதுக்காக போறான். அப்பதான் ஹீரோயின் சொல்றா, இவ்வளவு வருஷம் ஆகுது குழந்தை பிறந்து, அவனுக்கு ஸ்ட்ராபெரி அலர்ஜின்னு கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அப்பாவும் மன்னிச்சிருப்பா, இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிம்மதியா வாழலாம் அப்படின்னு போது ஹீரோயின் பிடிச்ச ஒரு தள்ளுறா. என்னங்க எங்களை வர சொல்லிட்டு நீங்க இங்க தனியா நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துக்கு வரா. அவனுக்கு செம்ம ஷாக்கு, உன்னை எங்கடி நான் இங்க வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமா நேற்று நைட்டு நீங்க தான் பயங்கரமா குடிச்சிருந்தீங்க, அப்ப என்கிட்ட சொன்னீங்களே அப்படின்னு சொல்றா. அப்பவும் வந்துட்டு அவன் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, இது பாரு ஏதோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் உன்னதான் வர சொல்லணும்னு நினைச்சேன், தெரியாம இவகிட்டயும் சொல்லிட்டேன் போல அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ளேயே இந்த 2 குட்டி பையன்களும் முறைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த வில்லியோட பையன் 1ஆம் நம்பர் வாழா இருப்பான் போல, ஹீரோயினோட பையனை பிடிச்சா அதுக்குள்ளேயே தள்ளி விட்டுறான். என்ன பண்றது, குழந்தைய அடிக்க முடியாது இல்லையா, அதனால உன்னை தாண்டி நான் அடிக்கணும், இந்த மாதிரி ஒரு வளர்த்து வச்சிருக்க பாரு அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பலர்னு கண்ணு திரிய வைக்கிறா. அவ்வளவுதான் புருஷன்காரனுக்கு கோவம் வந்துடுது. எதுக்காக அவளை கை நீட்டி அடிச்ச, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீ ரொம்ப திமிரு பண்ணிக்கிட்டே இருக்க, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உன்னை போக போக மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னது நீ என்ன மன்னிக்கணுமா, நீ ஏன்டா என்ன மன்னிக்கணும், நான் தாண்டா உன்னை மன்னிக்க மாட்டேன், இந்த ஜென்மம் இல்லை அடுத்த ஜென்மம்னு எடுத்தா கூட உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க மாட்டேன், இதோட வந்துட்டு 2வது வாட்டி என்ன அடிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லி என்ன பண்றான்னா ஹீரோயின் அடிக்கிறதுக்காக வரா. அப்ப கரெக்டா அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவ கையை பிடிச்சி முறுக்கி ஒரு தள்ளி விட்டுறான். கையை முறுக்கும் போது அவளோட நகம் வந்து ஹீரோவோட கழுத்துல நல்லாவே கீறி விட்டுடுது. அப்ப குட்டி பையன் கிட்ட ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இது பாரு அப்பா, நான் இதை வாங்கிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் லைன்ல நின்றுட்டு இருந்தேன் தெரியுமா, உனக்காக கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்ப நீ வந்து இதை சந்தோஷமா தான் சாப்பிடணும், இந்த ஆளுங்களை பத்தி எல்லாம் கொஞ்சமும் யோசிக்காத, இதை ஜாலியா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீமை கொடுக்குறான். அப்படியே குட்டி பையனை தூக்கிட்டு ஹீரோனையும் கூட்டிக்கிட்டு அங்க இருந்து ஹீரோ கிளம்பிடுறான். என்னது அப்பாவா அப்படின்ற மாதிரி இவன் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான், ஒண்ணுமே புரியாம.
வில்லியோட பையன் வந்து என்ன மாதிரி ஆளா இருப்பான் போல, யாருன்னா அடிச்சுன்னு சாவுங்க, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுற சோறு தான் முக்கியம் அப்படின்னு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். உங்க 2 பேரையும் நான் வந்துட்டு நல்லபடியா சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன், எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோயின் வந்து குட்டி பையன் கிட்ட இவர் உன்னோட அப்பாவா வந்தா உனக்கு இஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனுமே ஆமா அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டா. எங்க ஹீரோயினோட புருஷங்காரன் வந்துட்டு ஆஃபீஸ்லயே உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடறான் பயங்கரமா. அவங்களோட எல்லா பிஸ்னஸ்மே டவுன்ல போயிட்டு இருக்கு. அவன் வீட்டுக்கே போறது இல்லை போல. இவ வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, வீட்டுக்கு வாங்க, வீட்டுல எவ்வளவு பில்லு வந்திருக்கு தெரியுமா, எவ்வளவு கட்ட வேண்டி இருக்கு தெரியுமா, எனக்குமே வந்துட்டு காசு தேவைப்படுது, ஆனா நீங்க என்னன்னா வரவே மாட்டீங்க, காசும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவன் தானா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன தேவைப்பட்டது, என்கிட்ட இந்த காசு, என் பையனோட கண்ணு, என் பொண்டாட்டியோட கிட்னி, அதுக்காக தான் இவ்வளோ நாளும் வந்துட்டு நீ என் கூட சுற்றிக்கிட்டு இருந்த, இப்போ நான் காசு கொடுக்கலன்னு உடனே இங்க நேர்லயே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்ட அதானே அப்படின்னு சொல்றான். அடே, காசு இல்லாம சாப்பிடுவியா இல்ல என்னதான் பண்ணுவ, காசும் தான் தேவை மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இது பாரு, என்னோட பொண்டாட்டி போனா பாத்தியா, அவனுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு தான் நான் இவ்வளவா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட நான் திரும்பவும் அவ கூட தான் வாழ ஆசைப்படுவேன், உன் கூட வாழ ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதே நேரத்துக்கு இங்க பார்த்தா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதே நேரத்துக்கு வெளி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நேரா வந்துட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு இங்க ஒர்க் பண்ற லேடி மாதிரி கல்யாணத்துக்குள்ளேயே வந்துடுறா. இந்த குட்டி பையனை எப்படியாவது கிட்னாப் பண்ணணும், இவளோட வாழ்க்கையே அழிக்கணும்ன்றதுதான் வில்லியோட ஒரே குறிக்கோளா இருக்கு. இவன் நல்லா இல்லாம போயிட்டா, அப்புறம் ஹீரோயினை மட்டும் நல்லா இருக்க விடுவாளா? அந்த பையன் கொஞ்சம் உஷாராயிடுறான், கண்டுபிடிச்சிடறான். அதனால என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அலேக்கா அப்படியே வாயை பொத்தி தூக்கிட்டு போயிடுறா. புருஷங்காரனும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியாளுங்கள்லாம் கூட்டிட்டு கல்யாணத்துக்குள்ள வந்துடுறான். கரெக்டா வந்துட்டு பொண்ணுக்கிட்டையும் மாப்பிள்ளைக்கிட்டையும் வந்து எஸ்ஆர் நோ கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. எவன்டா அவன் அப்படின்னு பார்த்தாதான் இந்த ஹீரோயினோட எக்ஸ் புருஷங்கார அங்கே வந்து நிற்கிறா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறா, இப்போ என்ன பண்ண போற, என் கல்யாணத்தை நிறுத்தணும், நீ வந்து என்ன இப்போ லவ் பண்ணுறேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்க போற அதானே அப்படின்னும் போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். உண்மையாகவே அப்போனா நீ என்ன லவ் பண்ணுற அப்படின்னா என்னை வந்து சந்தோஷமாக இருக்க விடு, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, நமக்குள்ளே வந்து எல்லாத்தையும் மறந்துடலாம், ஆனால் என்னை தயவு செஞ்சு தனியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனால எதுவுமே பேச முடியாமல் சைலண்ட்டாக நிற்கிறான். உண்மையா மனசார சொல்றேன், நான் நடந்த எல்லாத்தையும் மறந்துடுறேன், உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனா என்னை இவன் கூட வாழ விடு, எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, நான் இவனை காதலிக்கிறேன் அப்படின்னு ஹீரோவை பத்தி சொல்றா. நீ இங்கேயே நின்று என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 2 பேருமே வந்து ரெங்கையும் மாத்திக்கிறாங்க. இவனால எதுவுமே பண்ண முடியாம சைலண்டாவே இருக்கான். அப்பதான் இவ கத்தியையும் குழந்தையும் இட்டுட்டு வர அந்த இடத்துக்கு. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு அள்ளு இல்லாம ஆகுதா. ஐயோ, தயவு செஞ்சு என் குழந்தைய விட்டுடு அப்படின்னும் போது நானே சந்தோஷமா இல்ல, எனக்கு எதுவுமே இல்லாம போயிடுச்சு, நீ சந்தோஷமா இருக்க, நான் விட்டுருவேனா அப்படின்னு கேக்குறா. கடைசி நேரத்துல பிரயோஜனமா அப்பங்காரன் இப்பதான் ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கத்திய வேகமா பிடிச்சிக்கிறான். பிடிச்சிக்கிட்டு குழந்தைய கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கத்துறான். உங்களை நிம்மதியா நான் விட்டுருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி காட்டும் போதுதான் தெரியுது இவ வந்து பாமை கட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப கடைசியா வந்துட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த வெள்ளி இருக்கா இல்லையா, அவளை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க, இவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் குழந்தைய அனுப்பிடுறான் அப்பங்காரன். அதோட ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த குழந்தை எல்லாரையுமே வந்து 3 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. பார்க்கும்போது இவங்க வந்துட்டு ஒரு ஹாப்பி ஃபேமிலியா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளோட வில்லனை காட்டுறாங்க. பாம்பு வெடிச்சதுல வில்லி செத்துட்டா, இவனுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. அந்த குழந்தையோட கண்ணை பிடுங்கினா இல்லையா, அதுக்கப்புறம் கடவுள் இவன் கண்ணை விடுவாரா இப்போ வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா மொபைல்ல குழந்தை சின்ன வயசுல பேசின ஆடியோஸ் வீடியோஸ்ன்னு எல்லாத்தையும் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து தனியா ஒரு ஹோம்ல தான் தங்கியிருக்கான். ஸோ இதோடயே இந்த ட்ராமா முடியுது. இவனுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் நல்ல பனிஷ்மெண்ட்டா இல்லை, இவனுக்கு இன்னும் இதை விட மோசமான பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கணுமா, அப்படி என்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுனது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.